அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனா எனக்காக தரித்திரமா மாறினார் சிலுவையில. அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் நமக்காக தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக மாறிட்டோம். கமான், எல்லாரும் என்ன பாருங்க, பணம் இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்ல, பெரிய பதவி இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்ல. எல்லாரும் பாருங்க, பேங்க்ல அமௌண்ட் இருக்கிறதுனாலயோ உங்கள்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்ல, கிறிஸ்து தரித்திரனானதுனால நீங்க ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. See, riches have to begin in our spirit. இன்னைக்கு ஆதியாகமம் 14 அதிகாரத்துல இருந்து முதல் வசனத்தை படிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க, Genesis chapter 14 and verse number 20. ஆதியாகமம் 14 அதிகாரம் அதுடைய 20ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க போறேன். அதுக்கு முன்பதாக நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு வல்லமையான தொடர் போதனையில நம்ம இருக்கிறோம். ஆசீர்வாதம்னா என்னது? முதலாவது அதை நம்ம கத்துக்கலாமா? பார், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். we are already blessed. ஆசீர்வாதம்ன்றது இனிமே தான் நடக்க போறது இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை கடவுள்கிட்ட இருந்து போய் நான் பயபக்தியோட வாங்கிக்க போறேன்னு இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்கனவே அது கொடுக்கப்பட்ட விஷயம். ஒவ்வொரு விசுவாசி மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம்னா என்னது? அது ஒரு வல்லமை. ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு வல்லமை. இந்த கண்ணுக்கு தெரியாத வல்லமை என்ன பண்ணுன்னா, நம்ம போகிற இடத்துலலாம் நம்மளை வாழ வைக்கும், வெற்றியையும் செழிப்பையும் நம்மளை நோக்கி கொண்டு வரும். எவ்வளோ கீழே ஜனங்க நம்மளை தள்ளி விட்டாலும் மேலே என்ன சொல்கிறது, மேலே எழும்பி நல்ல தலை நிமிர்ந்து வாழும்படி அந்த ஆசீர்வாதம் சகாயம் பண்ணும். அப்போ ஆசீர்வாதம் என்னது? அது ஒரு வல்லமை. ஆசீர்வாதம் உடனே பிரதர் பிளஸ் மீ பிரதர், ஒரு சில பேர் அப்படி வந்து பண்ணுவாங்க, என்கிட்ட வருவாங்க, பிரதர் ப்ளீஸ் பிளஸ் மீ அப்படின்னு அப்படி இப்படி நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு விட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மனுஷன் போய் நம்மளை இப்படி தொட்ட மாதிரி நம்மளை பார்த்து ஊதிட்டார்ப்பா பிரதர் இன்னைக்கு, இல்லை இப்படி பண்ணி விட்டாரு, அதனால அது என்ன, அது சும்மா ஒரு தொடுதல் தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆசீர்வாதம் உடனே அதை ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் சில டைம் நினச்சிருவோம். ஏன்னா பல தடவை அந்த வார்த்தை கேள்விப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து. ஆனால் ஆசீர்வாதத்துடைய நிஜமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு தைரியம் வரும். யார் என்ன பண்ணாலும் நான் வாழ்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலன்ற தெளிவு இருக்கும். யார் நம்மளை ஏதாவது திருடிட்டாலும், நம்ம பதவியவோ பொருட்களையோ திருடிட்டாலும் என்ன நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா, கர்த்தர் இருக்கிறார், ஆசீர்வாதம் இருக்குது, நான் நல்லா இருக்க முடியும், நான் நல்லா இருக்கிறது யாராலுமே தடை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு தைரியம் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. அந்த வல்லமை நம்மளை வாழ வைக்கும். அந்த வல்லமை நமக்கு வெற்றியையும் செழிப்பையும் கொண்டு வரும். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குவிக்கான ஒரு டெஸ்ட்டு. இவ்வளோ வாரம் நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆசீர்வாதத்தை பற்றி. சொல்லுங்கள், ஆசீர்வாதம்னா என்னது? இப்போ தான் சொன்னேன், கொஞ்ச நேரத்தை சொன்னான். வெரி குட், அது ஒரு வல்லமை. அப்புறம் அந்த வல்லமை என்ன செய்ய போகுது? வாழ வைக்கும். வெரி குட். அப்புறம் வேற என்னது? ஆசீர்வாதம்னா என்னது? சொல்லுங்க, பரவாயில்ல, சத்தமா சொல்லுங்க. சரி, சொல்ற மாதிரி கத்துக்கலாமா நம்ம? ஓகே, எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய வல்லமை என் மேல இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வல்லமை என்னை வாழ வைக்கும், எனக்கு வெற்றியை கொண்டு வரும், எனக்கு செழிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சிச்சு ஆசீர்வாதம் என்னது? இது கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்மளை வாழ வைக்குது, வெற்றிகரமா நம்மளை செழிக்க செய்கிறது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிரச்சனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம், தைரியமாக வாழலாம் நம்ம. இப்போ எப்படி இதை பெற்றுக்கொள்றது பதர், இல்லை எப்படி இதை அனுபவிக்கிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு தான் நீ வேதத்தை படிக்கணும். அப்போ ஆண்டவர் பைபிளில் நம்மளுக்கு ஆபிரகாமை காமிக்கிறார். அவரை பாரு, ஏன்னா அவர் ஆசீர்வாதத்துக்கு ஃபேமஸ் ஆனவர். அது மட்டும் இல்லை, அவரை பார்த்து கற்றுக்க, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லை, எப்படி அதை அனுபவிக்கிறதுன்னு கற்றுக்க, என்ஜாய் பண்ணுறது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னு. என்னன்னு பார்த்தா ஆபிரகாம் விசுவாசத்துக்கும் ஃபேமஸாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்றார், பார்த்தியா, ஆசீர்வாதம்ன்றது கிருபையினால, ஆனால் ஆபிரகாம்கிட்ட இருந்து கற்றுக்க, விசுவாசத்தினால தான் ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்றார். அப்புறம் தொடர்ந்து ஆபிரகாம் வாழ்க்கையை கூர்ந்து பார்க்கும்போது இந்த வசனம் நம்மளுக்கு தோணுது, வருது. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 14 அதோட 20 பாருங்க. ஆதியாகமம் 14:20 பார்க்குறோம். மெல்கிசேதேக் என்ற இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், ஒரு ராஜா, இயேசுவின் அடையாளம், அவர் வந்து சந்திக்கிறார். சந்திச்ச உடனே ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இப்போ நம்மளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. ஏன்?
ஆசீர்வாதம்னு உடனே ஆபிரகாமை பார்க்கணுமா இருக்குது. எப்படி அனுபவிச்சாருன்னு உடனே அவருடைய விசுவாசத்தை பார்க்கணுமா இருக்குது. விசுவாசம் எப்படி செயல்படுத்தின உடனே அவருடைய செயல் ஞாபகம் வருது. ஓகே, அப்போ தசம பாகத்துக்கும் ஆசீர்வாதம் வெளிப்படுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் பாருங்க, தசம பாகம் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்க செழிப்பாக வளமையாக வாழும்படி ஏற்படுத்தி இருக்கிற ஒரு திட்டம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போவே உங்களுக்கு மெசேஜுடைய டைட்டில் கொடுத்துட்றேன், இதை நோட் பண்ணுங்க பார்க்கலாம். Tithe releases financial prosperity. தசம பாகம் பொருளாதார செழிப்பை கட்டவிழ்த்து விடுகிறது. தசம பாகம் பொருளாதார செழிப்பின் ரகசியமாக இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போகிறேன். உங்களுக்கு வர்ற பல கேள்விகளுக்கு இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது தசம பாகத்தை பற்றி பார்க்கணுன்னா ஒரு சில கேள்விகளை நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். நம்ம சபையில் வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நம்புகிற ஒரு சில விஷயங்களை, செய்கிற ஒரு விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான், சரியா? முதலாவது தசம பாகம்ன்றது நம்ம போகிற நம்மளுடைய லோக்கல் சர்ச்சுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நம்மளுடைய சம்பளத்தின் முதல் பங்கு, 10ல் முதல் பங்கு. இப்போது அடுத்த ஊழியங்களுக்கு கண்டிப்பாக சகாயம் பண்ணலாம், விதைக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் கஷ்டப்படுறவங்களுக்கு, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்களுக்கு, சமூக சேவைக்காக தாராளமாக தரலாம். ஆனால் தசம பாகம்ன்றது எங்கே வரணுமா இருக்குது? நம்ம அட்டென்ட் பண்ணுற நம்மளுடைய லோக்கல் சர்ச்சுக்கு வர்றது. இது கர்த்தருடைய திட்டம். இதை தான் நம்ம நம்புகிறோம், இதை தான் நம்ம பிரசங்கிக்கிறோம். ரெண்டாவதாக, நம்ம சபைக்கு வர்ற ஒவ்வொரு ரூபா காணிக்கையாக இருக்கலாம், தசம பாகமாக இருக்கலாம், அது 3 வகையாக செலவு செய்யப்படுகிறது, தெரிஞ்சுக்கங்க. முதலாவது, நம்ம சர்ச்சில் முழு நேரமும் பார்ட் டைம் ஊழியம் செய்கிற நம்ம ஊழியக்காரர்களுடைய சம்பளத்துக்காக அது செலவழிக்கப்படுகிறது. ரெண்டாவதாக, நம்மளுடைய சர்ச் ரெண்ட், மெயின்டெனன்ஸ், ஒவ்வொரு சர்வீஸில் ஏற்படுகிற கம்யூனியன் செலவுகள், டீன்ஸ் சில்ட்ரன்ஸ் சர்ச்சுடைய ஸ்நாக்ஸ் செலவுகள், ட்ராவலிங் செலவுகள், இது அத்தனையும் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்ச் ரெண்ட், அதுக்காக செலவழிக்கப்படுது. ரெண்டாவதாக. மூன்றாவதாக, நம்மளுடைய சபைக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கும் தசம பாகமும் சமூக சேவைக்காகவும் வேற ஊழியங்களுக்குள்ள விதைக்கும்படியாக இது பயன்படப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தான்னு விருப்பப்படுறேன். வர்ற ஒவ்வொரு ரூபாவையும் நம்ம ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக கணக்கெடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு ரூபா கூட மிஸ் ஆகிற மாதிரி இல்லை, சரியா? கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் எல்லா விஷயத்துலையும் ஆனஸ்டாக இருங்கன்னு கர்த்தர் பேசுகிறார் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில். அதனால் இதை நம்ம ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு வாலண்டியராக தான் நான் நம்மளுடைய சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். ஐ டோன்ட் டேக் அ சேலரி ஃப்ரம் அவர் சர்ச். ஸோ இதுங்களை எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது தசம பாகம்னு வரும்போது. பிரதர், தசம பாகம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது தானே, யார் சொன்னது இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இஸ் டைத்திங் ஒன்லி அண்டர் த லா? நியாயப்பிரமாணத்தில் இருக்குதுன்றது உண்மை. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தசம பாகமா? இப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், ஆதியாகமம் 14:20 நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆபிராம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் செலுத்தினார். அப்போ நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்லை. மோசே இன்னும் பிறக்கவே இல்லை. அப்போ ஆபிராம் தசம பாகம் செலுத்தினது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லை, நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்பதாகவே. ஸோ யூ cannot say that tithing is only under the law. நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடியே செலுத்தி இருக்கிறார். இப்போ இவருக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கோம்? உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இவருக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கும்? தசம பாகம்ன்ற வார்த்தை இங்கே தான் மென்ஷன் ஆகுது. ஆனால் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன், தசம பாகம்ன்றது தோட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஜபத்தோட்டத்தில் பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க. எந்த தோட்டம்? தோட்டம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? லால்பாக். வெரி குட். சரி, சத்தமாக ஆன்சர். எந்த தோட்டம்? எந்த தோட்டத்தை பற்றி பேசுகிறோம்? நம்ம ஏதேன் தோட்டத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ ஏதேன் தோட்டத்துக்கு போயிடலாம் நம்ம, சரியா? வாங்க, ஆதியாகமம் 2:16. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டாரு, இன்னும் ஏவாளை உண்டாக்கல. மனுஷனை உண்டாக்குன உடனே கர்த்தர் அவனுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு அங்கே கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். எவ்வளோ தாராளமான தேவன் பாருங்க. புசிக்கவே புசிக்கலாம்னா தாராளமாக சாப்பிடு. ஹீப்ரூவில் 2 டைம் அந்த புசிக்கலான்ற வார்த்தை வருது. நல்லா சாப்பிடு அப்படின்றார் கர்த்தர். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அதான் பார், நீ ஒருத்தந்தான் இந்த முழு தேட்டத்தையும் அப்படி தோட்டத்தையும் அப்படி மரத்தை ஏறி பிச்சு சாப்பிட்டுன்னு இருக்காத. 2 மரம் தான் உனக்கு, காலைல ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படின்னு சொல்லாமல் என் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்திலையும் நீ சாப்பிடலாம் அப்படின்ட்டார். ஆனால் அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்படின்னா அர்த்தம், உனக்கு நன்மை தீமை என்ன வேணுனாலும் நான் சொல்லித்தரேன். மரத்துலேருந்து சாப்பிட்டு நீயே உனக்கு தெய்வமாக மாறிடும்னு நினைக்காத. நீயே உனக்கு ஞானத்தின் ஆதாரமாக மாறிடாத. ஏன் நீ உன்னை நம்பி தான் வாழணுமா? என்னை நம்பி வாழுன்னு கர்த்தர் சொல்கிறார்.
என்ன நம்புறதான்னா அந்த மரத்துலேருந்து சாப்பிடாத. அப்புறம் நன்மை தீமை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி கவலைப்படாத, என்கிட்ட நெருக்கு மாதிரி நான் கற்று கொடுக்குறேன்றார். இப்போ ஆண்டவர் சொன்னார் பார், அதுலேருந்து சாப்பிடாத, நீ அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவ, உன் ஆவி என்னை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அது பேர் மரணம். இதுதான் தசம பாகத்துடைய கோட்பாடு. அப்போ ஏதேன் தோட்டத்திலே தசம பாகத்துடைய பிரின்சிபலை நம்ம பார்க்க முடியும். என்ன பிரின்சிபல் அது? கர்த்தர் சொல்றாரு, அத்தனையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன், அதுல ஒரு பங்கை எனக்காக வச்சிரு. ஏன்? நான் தான் உன்னுடைய ஆதாரம், நீ காமிக்கிறதுக்காக, நீ என்ன நம்பி தான் வாழ்றேன்னு நீ டிக்ளேர் பண்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடு, அது ஒன்றை மட்டும் விட்டுரு. அவர் சொல்றாரு, தசம பாகத்து பிரின்சிபல் அங்கேயே கொண்டு வந்துட்டார். அதான், நீ என்ன நம்புறியா? நம்புற ஆண்டவரே, நான் தான் உன் ஆதாரமா? நிச்சயமா ஆண்டவரே, நீங்க தான் என் ஆதாரம், என்ன நம்பி தான் நான் வாழ்றேன். ஆமா ஏசப்பா. அப்படின்னா நீ என்ன செய்யணுமா இருக்குது? அத்தனையும் சாப்பிடு, ஒரு பங்கை என்னை கனப்படுத்துறதுனால எனக்கு கீழ்ப்படிஞ்சு அதை மட்டும் தொடாத. ஆனா என்னாச்சுன்னு பாருங்க, பிசாசான வந்து பேசும்போது கரெக்டாக அந்த ஒரு பங்கை சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணாம பாருங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் ஆதாமை பார்த்து சொல்றாரு, இனி நீ உன் முகத்தின் வேர்வையால தான் நீ உழைச்சி சாப்பிடணுமா இருக்கும். பாரு, நல்லா கவனிங்க, உழைக்கிறது தப்பு இல்லை, வேலை செய்யறது தப்பு இல்லை, வேலைன்றது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் வேலையில் மன அழுத்தத்தோட வேலை செய்யறது ஒரு சாபத்தின் ஒரு அறிகுறியா இருக்குது. அப்படின்னா எப்போ ஆதாமேவால் தசம பாகத்தை சாப்பிட்டுட்டாங்களோ வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா ஆசீர்வாதம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்குது, ஆனால் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஏன்? ஏன்னா கர்த்தர் சொன்ன தசம பாகத்தை கர்த்தருக்காக விட்டு வைக்காம அதை அவன் சாப்பிட்டான் பாருங்க. அது சாப்பிட்டது நிமித்தம் இப்போ ஆசீர்வாதம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. பாவத்து நிமித்தம் பூமியில் இருந்த சாபம் அவனை அண்டு கொள்ள ஆரம்பிச்சாச்சு. கமான், உங்கள் தசம பாகத்தை சாப்பிட்றாதீங்க, அது ஒரு விதை. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், வெள்ளாமை பண்ணி அந்த அறுவடை எடுத்த உடனே அதில் வந்த முதல் அந்த சிறந்த விதைகளை சாப்பிட மாட்டாங்க, அதை விற்கவும் மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை எடுத்து வச்சிருவாங்க. ஏன்? அடுத்த சீசனுக்கு விதைக்கிறதுக்கு அது தேவை, அதை விதைச்சாதான் அதிகமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும், அறுவடை பார்க்க முடியும். அப்போ சிறந்தது விதை. எல்லாரும் சொல்லுங்க, சிறந்தது விதை. அந்த விதையை நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த விதையை விதைச்சோன்னா தொடர்ந்து ஒரு பொருளாதார புழக்கத்தை நம்ம பார்க்க முடியும். பிரச்சனை என்னன்னா, தசம பாகத்தை சாப்பிட்றோம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாருன்னு உட்கார்ந்து அழுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு பார், உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் ஏற்படுத்தின திட்டம் தான் தசம பாகம். உன் வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரணும் நான் கொண்டு வந்த திட்டம் தான் தசம பாகம். அந்த முதல் பங்கை எனக்கு நீ அர்ப்பணிச்சு நீ விதைச்சிட்டனா அந்த விதை பல சந்ததிகளுக்கு உனக்கு நன்மையை கொண்டு வரும், அறுவடை கொண்டு வரும். நல்லா கவனிங்க, தசம பாகத்தை நான் சாப்பிட்டுட்டேன்னா என் வாழ்க்கையின் செழிப்பின் திட்டத்தை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ தசம பாகம்ன்றது என்கிட்ட இருந்து காசை பிடுங்குற சிஸ்டம் இல்லை. பேசுகிறார் பிரதரு, இப்போ பார்த்தா வாங்குறாரு பாரு காசு நம்மகிட்ட அப்படின்னு. இல்லை இல்லை, ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்கள் காசு நீங்களே வச்சுங்க, நம்மளுக்கு வாழ கவலைப்படாதீங்க. திஸ் இஸ் நாட் அ சிஸ்டம் டு take money away from you, but this is a system to bring more finances into your life. அப்போ தசம பாகம்ன்றது ஒரு கோட்பாடு, அது பணத்தை பற்றினது இல்லை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை பற்றின ஒரு கோட்பாடு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா தசம பாகத்தை பற்றி? என்ன சில பேர் சொன்னா தெரியுமா, இல்லை இயேசு வந்துட்டார்ல இனி நம்ம தசம பாகம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி. ஜீசஸ் என்ன சொன்னார் அவர் வந்துட்ட பிறகு? மத்தேயு 23:23 ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த வசனத்தை நம்ம. Matthew 23:23, மாயக்காரராகிய வேத பாரகரே. அப்படின்னா அந்த ரொம்ப நான் பைபிள் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் சுற்றி இருந்தாங்களா அந்த காலத்தில், அவங்கள பார்த்து சொல்கிறார் ஆக்டிங் பண்ணுறவனே அப்படின்றார். மாயக்காரனா தான் அர்த்தம். என்னடா ஒரே நடிப்பு அப்படின்றார். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி. இவங்க பயங்கரமாக இருக்கு, இந்த மாதிரி யாரும் இல்லை பார். சீரகம் 100 கிராம் வாங்கினா 10 கிராம் எடுத்துன்னு வந்து காணிக்கை பெட்டியில் வச்சுட்டு போயிருது. இவங்க அந்த அளவுக்கு தீவிரமாக தசம பாகத்தை பின்பற்றினவங்க. இப்போ இது தப்புன்னு சொல்கிறது இல்லை, இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அதிலெல்லாம் தசம பாகத்தை செலுத்திவிட்டு நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். வெந்தயம் சீரகத்திலலாம் தசம பாகம் கொடுக்குறீங்கப்பா, ஆனால் நீதி, கருணை, இரக்கம், விசுவாசம் இதையெல்லாம் விட்டுட்டீங்க. அடுத்தவன் மேலே எரிஞ்சு விழுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க, கெட்ட மனுஷர்களாக நந்துருக்கிறீங்க. என்ன யூஸ்ன்றார். அப்புறம் அவர் சொல்கிறது கவனிங்க, இவைகளை செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகள் அவைகள் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் அவைகள், எவைகள்? இவைகள் எது? இவைகளை செய்ய வேண்டும்னா என்னது?
கருணையும் விசுவாசமும் நீதி, அதை செய், அவைகளை விடாதிருக்க வேண்டும். அவர் சொல்லவே இல்லை அவைகளை விட்டு விடுங்கள் ஏனென்றால் நான் வந்து விட்டேன் அல்லவா, அப்படியா சொன்னார். அவைகளை விடாதிருங்கள், அதையும் விடாதீங்க. அப்படின்னு அர்த்தம், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதும் முக்கியம், கர்த்தரை கனப்படுத்துறோன்னு தசமபாகம் செலுத்துறது முக்கியம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கிறார். அதை விட்டுருங்கன்னு சொல்லலை. இல்லை பிரதர், ஆதி சபையில் கொடுத்தாங்களா பிரதர் தசமபாகம்? பாருங்க, எந்த வாய்ஸில் கேட்டாலும் வசனம் நான் காமிக்கிறது தான். சரியா? தருவாங்கல்ல, எபிரேயர் 7:8 வாங்க. ஆதி சபையில் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. ஏர்லி சர்ச்சில் இன்றைக்கி நிறையா பேர் யூடியூப்ன்ற அந்த மீடியா நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுனால, சோஷியல் மீடியா வந்ததுனால அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, திசை திருப்பப்படக்கூடாது. ரொம்ப என்ன சொல்கிறது, நேர்த்தியாக வார்த்தையை விவரமாக நம்ம அறிந்து கொண்டு அங்கேருந்து தான் பதில்களை பெற்றுக்கொள்ளணும். சரியா? நல்லா கவனிங்க. அப்போது ஏர்லி சர்ச்சில் தசம பாகம் இல்லைன்றாங்களே, இந்த வசனத்தை நம்ம படிச்சுக்கலாமா? எபிரேயர் இந்த நிருபத்தை எழுதினவர் அப்போஸ்தலர் பவுல்னு நிறையா பேர் நம்புகிறாங்க. நம்மளும் அவங்க பக்கம் ஒட்டிக்கிறோம். ஸோ பவுல் எழுதியிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, ஆதி சபையின் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார் பாருங்க, அன்றியும் இங்கே. ஓகே, இங்கேனா எங்கே? இப்போ பெங்களூரில் இங்கே இல்லை, அவர் எழுதினார்ல லெட்டரு அங்கே ஆதி சபையின் காலத்தில். அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள். ஸ்டாப், பிரசன்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபிள். அப்படின்னா அர்த்தம், இந்த புத்தகத்தை எழுதும் போது அவர் சொல்றாரு, இங்க ஆதி சபையில தசம பாகம் வாங்குறோம், உண்மைதான். மரிக்கிற மனுஷர்கள் போட்டிருக்கிறது யாரு? பாஸ்டர்களை பத்தி தான் பேசுறாரு. அந்த காலத்தில் பாஸ்டருங்க கையில தான் வந்து தசம பாகத்தை செலுத்தினாங்க. இப்போ இந்த காலத்தில் அது மட்டும்தான், ஒரு சிஸ்டம் இல்லை, டைரெக்டாக சர்ச் அக்கௌண்ட்டுக்கே கூட நம்ம அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் பாஸ்டர் கிட்ட தான் வந்து தசம பாகத்தை தருவாங்க. மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், ஆதி சபையில் தசம பாகம் வாங்கினாங்க, ஏன்னா தசம பாகம் கொடுத்தாங்க. இருக்குது அதில். இப்படி போடல பார், அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி படிக்கிறதுல நம்ம வாங்குகிறார்கள். ஆனால் அவங்க கையில் கொடுக்கும்போது யார் வாங்கிட்டதா? அதை அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். யார் இது பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன்? யாரு? யார் இந்த பரலோக மெல்கிசேதேக்? யாரு? கமான், சத்தமா சொல்லுங்க. அவருடைய நாமத்தை வைக்கப்படாம ஜீசஸ் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிழைத்திருக்கிறார். அவர் சொல்றார் பார், இங்க சாக போற மனுஷர்கள், மரிக்கக்கூடிய மனிதர்கள், மார்டல் men, நாங்க ரிசீவ் பண்றோம். ஆக்சுவலா இந்த தசம பாகத்தை ஒரிஜினலா எந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது? இயேசு கிறிஸ்து அதை பெற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா அவர் இன்னும் ஜீவனுள்ளவராக, ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆதி சபையில் தசம பாகம் கொடுத்தாங்க, தசம பாகத்தை வாங்கினாங்க. டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ முதல்ல இதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனதளவு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு கோட்பாடு. என்ன கோட்பாடு இது? கணத்தின் கோட்பாடு. பாரு, இது வந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம், எவ்வளோ நிறையா கொடுக்குறோம், எவ்வளோ குறைவாக கொடுத்துட்டோம் அப்படின்ற விஷயம் இல்லை. என் சம்பளத்தில் 10 முதல் பாகத்தை கர்த்தர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற 100க்கு என்ன சொல்கிறது, பல கமிட்மெண்ட்ஸை விட உங்களை நான் கனப்படுத்துகிறேன். என் வீட்டு வாடகையுடைய பில்லை விட, என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் விட, என்னுடைய இஎம்ஐஸ், என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்த விட உங்களை நான் கனப்படுத்துகிறேன். உங்களுக்கு தான் முதல் பங்கை கொடுத்து நான் உங்களை ஆனர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தசம பாகம்ன்றது பணத்தை பற்றின விஷயம் இல்லை, அது முக்கியமாக கணத்தை பற்றின விஷயமா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது, கர்த்தரை எப்படி கனம் செலுத்தணும்னு சொல்லி கொடுக்குற வசனம். இப்போ கர்த்தரை நிறையா வகையில் நம்ம கனப்படுத்தலாம். அவர் ஆராதிக்கும் போது கனம் செய்கிறோம், அவருக்காக வாழும்போது கனம் செய்கிறோம், நம்மளுடைய உறவினர்கள் மத்தியில் சாட்சியாக வாழும்போது கனப்படுத்துகிறோம். அதெல்லாம் இருக்குது. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் வாங்க. நீதிமொழிகள் 3:9 வசனம். நீதிமொழிகள் 3:9 சரி, நீதிமொழிகள் எழுதுனது யார்? வெரி குட், சாலமன். சாலமன் எதுக்கு ஃபேமஸாக இருந்தார்? அட்லீஸ்ட் 3 விஷயத்துக்கு ஃபேமஸாக இருந்தார். எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்கள்? முதல்ல என்னது? ஞானம். ஆனால் நீங்கள் சிரிச்சுனே சொன்னீங்கன்னா வேற ஒன்று ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சொல்ல, அது ஞானம் இல்லாமல் போயிருன்ட்டு அதை சொல்ல. சார், ஞானத்துக்கு ஃபேமஸ் ஆனவர். அடுத்தது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னத்துக்காக? மனைவிகள். ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது பிரதர், ஒய்ஃப்ஸ் நான் கொண்டாட சொல்லுப்போம். ஏன்னா அவ்வளோ மனைவி, 700 மனைவி ஆம்பார். இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தரை ஒரு தடவை ஒரு நாளைக்கு பார்த்தா கூட 2 வருஷம் ஆகும் இன்னொரு தடவை உங்களை பார்க்குறது. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். நீ யாருமா அழகாக இருக்கிற பொண்ணு பேலஸில்? என்னங்க மறந்துட்டிங்களா? நான் தாங்க 344வது பொண்டாட்டி. ஐயோ அதம்மா, சும்மா ஜோக்குக்கு சொன்னம்மா, நல்லாகிற என்ன கூட ஏன் அப்படி பண்ணார் அவரை? இதில் வேற 300 வைப்பாட்டிகள் வரையான்.
டோட்டலாக 1000 பேர், 1000 வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு ஃபேமஸ். இன்னொன்று விஷயத்துக்கு ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். சாலமன் ஞானத்துக்கு ஃபேமஸ் நீங்கள். அப்புறம் 700 திருமணங்கள். அதுக்கப்புறம் வேற என்ன? செல்வம், ஐஸ்வர்யத்துக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அந்த காலத்தில் சாலமனை போல் ஐஸ்வர்யவான் யாருமே இல்லை அப்படின்ற அளவு கர்த்தர் பயங்கரமாக அவனை ஐஸ்வர்யத்தினால் நிரப்பினார். ஸோ ஒரு ஐஸ்வர்யவான் பணத்தை பற்றி பேசினா கேட்குவோமா கேட்க மாட்டோமா? அப்புறம் ரோட்டத்தில் பாவம் அவர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாதவர் பணத்தை பற்றி சொல்லி கொடுத்தா கேட்போமா நம்ம? இல்லை. ஆனால் ஜெஃப் பீசோஸ் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போடுறார், ஹவு டு பிகம் அ மில்லியனர். எவ்வளோ பேர் பார்ப்போம்? சர்வீஸில் உட்காந்து பார்ப்போம் ஒரு சில பேர். அமேன் இரு அது பற்றி இது பார்க்கலான்ட்டு. ஏன்னா பணம் அவ்வளோ முக்கியமாக. யாருக்கு தான் ஆசை இல்லை பணக்காரனை மாறுன்னு சொல்லி? எல்லாருக்கும் ஆசை இருக்குதா இல்லையா? ரோட்டில் ஒருத்தர் நின்று புத்தகம் விற்றுந்தாராம். என்ன சார் இந்த மாதிரி புத்தகத்தை விற்கிறீங்க? என்ன சார் புக்கு? பணக்காரன் ஆகிறதுக்கு 100 வழி அப்படின்னு புத்தகம் எல்லாம் வாங்கின்னுக்கிறாங்க. சார் பணக்காரன் ஆகிறதுக்கு 100 வழின்ற புத்தகத்தை நீங்கள் விற்கிறீங்களே, என்ன சார் ரோட்டில் நின்று விற்றுன்னு இருக்கிறீங்களே நீங்கள் இந்த வியாபாரத்தில்? இல்லை அந்த 100 வழியில் இது ஒரு வழினாராம் அவர். ஏன்னா எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். பணம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கரெக்டாக இல்லையா? நம்ம ஹார்ட்டை தொடுற விஷயமா இருக்குது. சில நேரத்தில் கணவருக்கு லாட்ரி அடிச்சுட்டுக்குது, 10 லட்ச ரூபா அப்படின்ட்டு வந்துட்டுக்குது லாட்ரியில். ஆனால் மனைவி பாஸ்டர் கால் பண்ணுறாங்க, பாஸ்டர்யா என் ஹஸ்பண்டுக்கு 10 லட்ச ரூபா வந்துக்குது லாட்ரியில். அப்படியா சிஸ்டர், பிரைஸ் த லார்ட். ஆனால் பாஸ்டர் அவர்கிட்ட சொல்லுறது பயமாக இருக்குது. ஏன்? அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் பாஸ்டர். சந்தோஷமான செய்தியை நான் கபார்னு சொல்லிட்டா குபீர்னு என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அவருக்கு? அதனால எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சிஸ்டர் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நானே வந்து சொல்கிறேன்ட்டார் அவர். சரி பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். பிரதர் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? பாஸ்டர் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர். அப்புறம் நெஞ்சு வலி எல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்குது பிரதர். அப்படி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னுக்கிறேன் பிரதர். அப்படி கொஞ்சம் மெதுவாக எடுத்துன்னு போகலான்னு எடுத்துன்னு போனார். ஒரு வேளை உங்களுக்கு லாட்ரியில் ஒரு 10,000 ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபா என்ன பாஸ்டர், பில்லே நிறையா இது கட்டிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரி விடுங்க. ஒரு 1 லட்சம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் 1 லட்சம் வந்தால் என்ன, ஒரு சில லோனில் கட்டி முடிக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டல் செலவர் ஆயிடுச்சா. சரி 2 லட்சம் வந்தால் என்ன பண்ணுறேன்? என்ன பாஸ்டர் நீங்கள் ஜோக்காச்சுன்னு இருக்கீங்களா, எல்லாம் வரப்போதா? ஒரு 5 லட்சம் வந்தால் என்ன பண்ணுறீங்க? பாஸ்டர் அதுக்கு எனக்கு தெரில பாஸ்டர், நான் பிளான் பண்ணுறதுன்னு. சரி எடுத்துன்னு போயிட்டார்ல, 10க்கே வந்துடலான்ட்டு. 10 லட்சம் வந்தால் என்ன பண்ணுறீங்க? அட சும்மா இருங்க பாஸ்டர், எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துறேன் நான். டக்குன்னு பாஸ்டருக்கு நெஞ்சுன்னு வந்துச்சான். அப்படியே ஊந்தாரான் கீழே. பணம் அவ்வளோ முக்கியமானதாகுது. அப்போ பணக்கார ஒருத்தர் பேசுகிறாருன்னு பார்க்க மாட்டோமா எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்ட்டு? இப்போ உண்மையாக ஒத்துங்க பார்க்கலாம் ஆண்டோடைய சமூகத்தில். இப்போ சொல்கிறேன் நான், எத்தனை பேர் நல்ல விதத்தில் நல்ல காரணத்துக்காக ஐஸ்வர்யவானா மாறணும்னு விருப்பப்படுறீங்க? செகண்ட் சான்ஸ் இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ கை ஊத்து. நல்ல விதத்தில் நல்ல காரணத்துக்காக இதை விட குவாலிஃபை பண்ண முடியுமா? ஐஸ்வர்யவான் வந்தான். இப்போ ஐஸ்வர்யவான் ஒருத்தர் பேசுகிறாரு, உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான் பேசுகிறாரு. எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், அண்டர்லைன் பண்ணிங்க, இஸ் டாக்கிங் அபௌட் தி டைத். முதல் பலன், சம்பாத்தியத்தில் முதல் பங்கு கொடுக்குறோம் அது சொல்கிறார். முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. சாலமன் சொல்லிக் கொடுக்குறாரு. நான் செஞ்சது அதை தான்றாரு. நான் கர்த்தரை கனப்படுத்தினேன். நீங்கள் பாருங்கள், சாலமன் தேவாலயத்தை கட்டி முடித்த போது எவ்வளோ ஆஃபரிங் கொடுத்தாருன்னு நீங்கள் பாருங்கள். கணக்கில்லாத அளவு கொடுத்தாராம் பாருங்க. 1000 கணக்கில் பெரிய பெரிய காளைகளை பலியிட்டாராம். அவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்குறது அவருடைய வாழ்க்கை முறையாக போயிடுச்சு. அவர் சொன்னார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இந்த கனம் பண்ணுன்ற வார்த்தை வேதத்தில் இப்படி கனப்படுத்தணும் அப்படின்னு ஒரே வசனத்தில் மட்டும் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. There's only one verse which shows how to honor God. எப்படி? முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணு பிரதர். பிரதர் ஏற்கனவே எனக்கு நிறையா பில் பெண்டிங் இருக்குது பிரதர். ப்ளஸ் இந்த மாதம் எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம், இவங்க மூத்தாருடைய பிள்ளைக்கு காது குத்து, எங்களுடைய பாட்டிக்கு மூக்கு குத்துறோம். இப்போ வரோம். இந்த மாதம் பார்த்து நீங்கள் வேறு இந்த பிரசங்கத்தை எடுக்கிறீங்களே, அப்போ காசு இன்னும் கம்மியாயிருமே பிரதர். இல்லை கவனிங்க, ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு என்ன ஆகும்ட்டு. கர்த்தருக்கு எல்லா பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பாருங்க, கர்த்தரை கனம் பண்ணுனார். அடுத்த வருஷம் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் பணம் காலியாய் நீ தெருவில் வந்து வாழ்வாய். அப்படி சொன்னார். கர்த்தரை கனம் பண்ணா கர்த்தர் கனப்படுத்துவாரா இல்லையா? கர்த்தரை நம்பி நாசமா போனவங்க யார் இருக்கிறது? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போனவங்க யார் இருக்கிறது? அவர் சொல்றாரு, அப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. சும்மா இல்லை, அப்பொழுது நீ அதை செஞ்சனா, நீ அப்படி கனப்படுத்தினா, கர்த்தர் வேலை செய்ய இடம் கொடுத்தன்னு வச்சுக்குவேன், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணம் பூச்சி நாசமாக போகும். அப்படி சொல்ல சத்தமாக படிங்க பார்க்கலாம். அது என்னது? அது உன் களஞ்சியங்கள், உன் பேங்க் அக்கௌண்ட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு அதை பேங்க் க்ளோஸ் பண்ணா. அப்படி இல்லை,
உன் பேங்க் அக்கௌண்ட் ஓவராக நிரம்பி பேங்க் மேனேஜர் உங்களை கூப்பிடணும். எப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் வருது, எங்கேருந்து வருது அவர் கேட்கணும். நல்லா கவனிங்க, உங்கள் பேங்க் மேனேஜர் இன்னும் கால் பண்ணி உங்கள் மேலே சந்தேகப்படலைன்னா இன்னும் அந்த செழிப்பின் அளவுக்கு வரல. ஆனால் கர்த்தர் கொண்டு வருவாராக இயேசுவின் நாமத்தில். அவங்க கால் பண்ணி சொல்லணும், சார் ஒரு தயவுசெய்து ஒரு செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் சார், ஓவராக அது புரண்டு ஓடிங்குது, எங்களால் அது எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, எங்கள் கோட்பாடு படி நீங்கள் ஒரு 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நடக்கும்னு சொல்கிறேன் நான். நல்ல விதத்தில் நல்ல காரணத்துக்காக நம்ம செழிப்பாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதை நம்ம உதறி தள்ளிடக்கூடாது. அவர் சொல்கிறார், சாலமன் சொல்கிறாரு, நீ முதற் பலனான கர்த்தரை நீ கனப்படுத்தினா அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஓவர்ஃப்ளோ, ஒரு ஓவர்ஃப்ளோ லைஃப்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அதனால தான் திரும்பவும் அந்த டைட்டிலுக்கு வாங்க. தசம பாகம்ன்றது பொருளாதார செழிப்பின் ரகசியம். அது பணத்தை திருடுற திட்டம் இல்லை, உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்குற திட்டம் இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தரின் ஆதாரம், அவரை நான் கனப்படுத்துகிறேன்ற வெளிப்பாட்டோட செயல்பட்டு மிகப்பெரிய பொருளாதாரத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்கிற ஒரு அருமையான வழி. அதை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம சபையில் நிறைய கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, நம்ம சபையில் தாராளமாக கொடுக்குறவங்க தான் எக்கச்சக்கமான பேர். நம்ம அதை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்கிறேன். நான் ஒரு தசம பாகம் செலுத்துறேன். ஐ எம் அ டைகர். எஸ் பிரதர், யூ ஆர் அ டைகர். அப்படி டைகர் இல்லை, டைதர். நான் தசமபாக செலுத்துறவன். பல வருஷங்களாக என் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் கட்டவிழ்த்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நான். அப்போ தசமபாகன்றது ஒரு கணத்தின் கோட்பாடு. ஒரு போதகனாக, உங்கள் மெய்ப்பனாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க, தசமபாகம் செலுத்துறதுக்கு பயப்படாதீங்க. ஐயோ குறைவடைஞ்சு போயிடுவேனே, எப்படி இதை பே பண்ணுறது, எப்படி இதை செய்யுது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. வார்த்தையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறது உண்மையாக இருந்தா, கர்த்தர் நல்லவர்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தில் வதைங்க, உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உங்களுடைய வாழ்க்கையில குறைச்சல் அப்படின்றத நீங்க பார்க்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க பல பேருடைய கடன் அடைக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பல நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். அதனால உங்களுடைய பாஸ்டர் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. கர்த்தருக்கு கொடுத்து ஏழையா போனவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ கொடுக்குறதுன்னு வரும்போது நம்ம இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தர் இதில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு பணம் தேவையில்லை. நம்மள்கிட்ட தசமபாகத்தை கொண்டு வானா என்ன அர்த்தம்? அவருக்கு என்னத்துக்கு பணம்? அவருக்கு அங்கே பணத்துடைய டிரான்சாக்ஷனே தேவைப்படுறது இல்லை. பரலோகத்தில் பேங்க் இல்லை, பரலோகத்தில் கடை வீதி இல்லை, பரலோகத்தில் காசு கொடுத்து எதையும் வாங்க தேவையில்லை. அவருக்கு அங்கே எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அவர் நம்மக்கிட்ட பணத்தை நீ கொடுன்னு சொன்னார்னா என்ன காரணம்? நம்மக்கிட்ட ஏதோ பெருசாக தரணுன்றதான விஷயமா இருக்குது. நம்ம பணம் அவருக்கு தேவையில்லை. நல்லா கவனிங்க, நம்மளுடைய செழிப்பு அவருக்கு தேவைப்படுகிறது. அதுக்காகவே கர்த்தர் இந்த திட்டத்தை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதத்தில் கொடுக்குறதுன்னு வரும்போது கர்த்தர் அதை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்படி நம்ம தவறா நம்மளை பேசிட்டாங்க நம்மகிட்ட. எப்படி தெரியுமா? நீ கொடுக்கவில்லை என்றால் உன் வீட்டில் பாம்பு நுழையும், தேள் வரும், சம்பளத்திலே வண்டி ரிப்பேர் ஆகும். இப்படி சொல்றாங்களா இல்லையா? நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ சாப்பிட்டுனா ஹாஸ்பிட்டல் போய் கொடுப்ப, டாக்டர்கிட்ட கொடுப்ப, அங்கே போய் இங்கே போய் இப்படி இப்படி சபிச்சு தள்ளி விட்டுருது. அப்புறம் என்ன சொல்றது? நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்னடா கடவுள் நல்ல ஒன்று பார்த்தோம், இப்படி வர வரதை கர்த்தர் சபிக்குவார் ஆக்கும் நம்மளை அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் இப்படி சொல்லிவிட்டாங்க. என்னன்னு? அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் கொடுத்துட்டாங்க. என்னன்னு? நீ தசம பாகம் கொடுத்துட்டனா அதனால தான் ஆசீர்வாதமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்ம ஏதோ செஞ்சதுனால இல்லை, இயேசு உயிரை தந்ததுனால. பார், ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக யாரும் தசம பாகம் தயவு செய்து செலுத்தாதீங்க. ஆசீர்வாதம் உடையவனாக தான் தசம பாகம் செலுத்துறோம். நம்ம ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டார் கிறிஸ்துவுக்குள்ள. ஆனால் அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்றது தான் தசம பாகத்தில் அடங்கி இருக்குது. கமான். வேறு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு ஏடிஎம் மிஷினுக்கு நம்ம போகிறோம், பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம கையில் கார்டை பார்த்த உடனே அந்த ஏடிஎம் பூத்தில் சிசிடிவி கேமரா வழியாக பேங்க்குக்காரங்க பார்த்து வந்துட்டான்ப்பா, கார்டு எடுத்துன்னு வந்துட்டான், அவன் சீக்கிரமாக அவன் அக்கௌண்ட்டில் காசை போடுங்க அப்படி சொல்கிறாங்களா? நான் கார்டு எடுத்து வந்ததுனால என் அக்கௌண்ட்டில் பணம் வருமா? இல்லை, ஏற்கனவே அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அதை நான் வித்ட்ரா பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகம் ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ணுறது இல்லை. சொல்லுங்க, சிலுவையினால தான் ஆசீர்வாதம். சத்தமா தைரியமா சொல்லுங்க, சிலுவையினால மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனால் தசம பாகம் ஏடிஎம் கார்டு மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்குது. ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால செயல்முறையில் கொண்டு வருது, ரிலீஸ் பண்ணுது. அந்த ரிலீஸ்ன்ற வார்த்தை தான் முக்கியமானது. தசம பாகம்
செழிப்பை கட்டவிழ்த்து விடுகிறது. The tithe releases financial prosperity. அதை நம்ம நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ எப்படி கர்த்தர் பேசுகிறார் கொடுக்கறத பற்றி 2 கொரிந்தியர் 8 அதோடைய முதல் 2 வசனங்களை பாருங்கள். கொடுக்கறதுன்னு ஒன்று அது என்னது? கட்டாயம் இல்லை, அது ஒரு கடமை இல்லை. அது என்ன தெரியுமா? ரொம்ப அருமையான வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, கிருபை. வெரி குட், கிருபை. அப்போ மக்கதோனியா ஊரில் சபைகளுக்கு ஒரு கிருபை இருந்துச்சா? என்ன கிருபையா? 2ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும், அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு, ஆனால் கொடிய விதத்தில் தரித்திரம் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு அந்த காலத்தில். அது மத்தியில் என்ன பண்ணாங்க பாருங்க, தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது என்னது? கிருபை. ஏதிங்க இந்த பாயிண்ட்டை, giving is a grace, therefore it is a response to the grace of God. கொடுப்பது, கர்த்தருக்காக தாராளமாக கொடுப்பது ஒரு கிருபை, அது ஒரு கிரியை இல்லை, அது ஒரு கட்டாயத்தின் செயல் இல்லை, ஒரு மதம் சார்ந்த ஒரு நிபந்தனை இல்லை. அது கர்த்தருடைய கிருபையை உணர்ந்ததுனால நமக்கிட்ட இருந்து வர்ற ரெஸ்பான்ஸ். Giving is a response to the grace of God. எழுதிட்டீங்களா? It's a grace, it's a response to the grace of God. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாருங்க. எப்படி உங்களால் இப்படி தர முடியும்? ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா? அவங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்குது, அது மத்தியில் எப்படி உதாரத்துவமாக கொடுத்தாங்க? அப்போ ஏதோ ஒரு வெளிப்பாடு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு என்ன வெளிப்பாடுன்னு அவரே சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9. இதுதான் நம்ம கொடுக்கறதுக்கான அடித்தளம் பாருங்க. அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பாரு, இந்த கிருபையை தான் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கிருபையினால தான் கொடுக்குற கிருபைக்குள்ள அவங்க இறங்கினாங்க. எப்படி, என்ன கிருபை அது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா, கம் ஆன், இதுதான் வெளிப்பாடு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனா எனக்காக தரித்திரமா மாறினார் சிலுவையில. அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் நமக்காக தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யவான்களாக மாறிட்டோம். கம் ஆன், எல்லாரும் என்ன பாருங்க, பணம் இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்லை, பெரிய பதவி இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்லை. எல்லாரும் பாருங்க, பேங்க்ல அமௌண்ட் இருக்கிறதுனாலயோ உங்கள்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கிறதுனால நீங்க ஐஸ்வர்யவான் இல்லை. கிறிஸ்து தரித்திரனானதுனால நீங்க ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. See, riches have to begin in our spirit. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட போதே கர்த்தர் ஐஸ்வர்யவானா மாத்திட்டார். இப்போ ஏன் நம்ம கொடுக்குறோம்? ஐஸ்வர்யவான் ஆகும்படி கொடுக்கல, ஐஸ்வர்யவான் ஆனதுனால கொடுக்குறோம். தசம பாகம் கொடுக்கறதுனால என்னுடைய நிலை மாறுறதில்லை. என் நிலை எப்பவுமே ஒரே நிலை தான். நீதிமான், ஐஸ்வர்யவான், அங்கீகரிக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவன், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தவன். கர்த்தர் ஏற்கனவே எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டார். ஆனா நான் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் ஆவியில ஐஸ்வர்யம் ஆரம்பிச்சிருச்சு, இப்ப மனதளவில் அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா பவுல் சொல்லி கொடுக்குறாரு அவங்க கிட்ட, நீ கொடுக்கறதுனால தானே நீ பணக்காரனா மாறும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. இயேசு தன்னைத்தானே கொடுத்ததுனால நீ பணக்காரனா மாறிட்ட. எல்லாரும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால கொடுக்குறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை உங்களுக்கு கேட்குற மாதிரியே சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறபடினால நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஐஸ்வர்யவானா? அக்கௌண்ட்டை பார்த்து சொல்லாதீங்க நீங்க ஐஸ்வர்யவானா. பர்ஸை பார்த்து சொல்லாதீங்க நீங்க ஐஸ்வர்யவானா. கமான், உங்க கழுத்தில் இருக்கிற நகையை பார்த்து சொல்லாதீங்க நீங்க ஐஸ்வர்யவானா. எதனால ஐஸ்வர்யவான்? பொருளால, பொருட்களால, பதவியால இல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காக தரித்திரனானார், அது நிமித்தம் நான் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எங்க? என் உள்ளத்துல நான் ஏற்கனவே ஐஸ்வர்யவான். அது தெரிய வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகலாம், ஆனா ஏற்கனவே நான் ஐஸ்வர்யவான் தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியல நான் பயங்கர கோடீஸ்வரன் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. சொல்லுங்க, எஸ் we are rich in Christ Jesus. எங்க ஆரம்பிச்சிருச்சு? நம்ம ஆவியில ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த இடத்துல? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் 9:6 பாருங்க, நான் உங்களுக்கு டிஃபரண்ட் ஸ்டேஜஸ்ல கொண்டு போறேன். 9:6 பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்போ நீங்க விதைங்கன்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? கொடுக்கறது ஒரு கிருபைன்ட்டார். அடுத்தது என்ன சொன்னாரு? பார், நீ கொடுக்கறதுனால ஒன்றும் பணக்காரன் இல்லை, கிறிஸ்துவே சிலுவை நிமித்தம் நீ ஏற்கனவே ஐஸ்வர்யவானா இருக்கிற. இப்போ ஐஸ்வர்யவான்ன்ற வெளிப்பாடு வந்த உடனே அவன் கொடுப்பானா இல்லையா? கமான், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்ன்ற அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ள வந்த உடனே
பவுல் சொல்றார், இப்போ நீ விதைக்கிறவனா மாறு, ஏன்னா நீ ஏற்கனவே ஐஸ்வர்யவான் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டிருக்கிற. யூ ஆர் ரிச் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். சரி பிரதர், அவர் என்னை ரட்சித்தார், அதனால நான் ஐஸ்வர்யவான். சூப்பர், ரெடி. அடுத்தது, அதை வார்த்தையின் போதனையிலிருந்து பெற்றுக்கொண்டு மனதளவில் நான் ஐஸ்வர்யவான் என்ற அறிவை நான் புகட்டிக்கிறேன், அதை நான் ஊட்டி வளர்த்துக்கிறேன். அப்போ மனதளவில் ஒரு செழிப்பை நான் அனுபவிக்கிறேன். குட். அப்போ என் ஆத்மா செழிப்பா இருக்குது. அடுத்தது என்னது? அதனால நான் விதைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, தசம பாகம். ஆவியில நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டேன் இயேசுவின் சிலுவையினால. அதை தெரிஞ்சு இப்போ மனசு பெருசாயிருச்சு, என் உள்ள ஆரோக்கியமாயிருச்சு. இப்போ மனதளவில் என்ன நான் தரித்திரம் நான் பார்க்கறதில்ல, ஐஸ்வர்யவான்னு பார்க்குறேன். அதனால என்ன பண்ணுறேன்? தசம பாகத்தை கொண்டு வர்றேன். இப்போ என்ன நடக்கும்? விதைச்சிட்டேன்னா, இது 6ஆம் வசனம் தானே, அப்படியே 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்படியே 8ஆம் வசனத்துக்கு வாங்க. ரெடியாக இருக்கீங்களா? பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் விதைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெருக்கம், எவ்வளோ பரிபூர்ணம் அந்த வசனத்தில். இன்னொருத்தோட படிச்சிடலாமா? எத்தனை பேர் தமிழ் படிக்க தெரியும்? கமான், கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். கமான், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. படிக்கலாமா? சத்தமாக படிக்கலாம். இங்கிலீஷில் படிக்கலாம். தயவுசெய்து இங்கிலீஷில் படிங்க. ஓகே, ரெடியா? 1 2 3 கோ. படிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன நடக்குது? அபரிவிதமான ஒரு அறுவடை, பரிபூர்ணமான அறுவடை, சகலவித கிருபைகள். அப்படின்னா வெறும் பொருளாதாரம் இல்லை, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக எல்லாவித ஆசீர்வாதமும் ரிலீஸ். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை, ரிலீஸ். How to receive the blessing in Christ Jesus? How to release the blessing? When you tithe by faith. ஆமென். இது உங்களுக்கு ஒரு டயக்ராம் வழியாக காமிக்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? சரி, இந்த டயக்ராமுக்கு போகலாமா? நம்ம ஒரு மரத்தை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஆன்லைன் வழியாக திரும்பி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மரம் பாரு, நம்ம வாழ்க்கையின் மரம்னு இமேஜின் பண்ணிங்களேன். மரம் எங்கேருந்து வளருது? அப்படியே கிளையிலேருந்து வளர்ந்து அப்படியே பூமிக்குள்ளே போகிறது இல்லை இல்லையா? வேர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அங்கே தான் நம்மள ஆரம்பிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, அதுக்கப்புறம் வெளியரங்கமான ஆசீர்வாதங்கள், பிசிக்கல் பிளெஸிங்ஸ். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாத்துகிறார். ஆனால் ஸ்டேஜஸ்ல டிஃப்ரெண்ட் லெவலில் நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாத்துறார். முதல் கர்த்தர் தொடுறது நம்மளுடைய வேறு, நம்மளுடைய ஆவி. ரட்சிக்கப்பட்ட போது நம்மளுடைய ஆவி புது சிருஷ்டியாக்கப்பட்டது. தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யவான்களா மாத்துறார். பாவியா இருந்த நம்மளை நீதிமானா மாத்துறார். தொலைஞ்சு போன நம்மளை பிள்ளைகளா மாத்திட்டார். எங்க? சரீரத்தில் இல்லை, மைண்ட்ல இல்லை. எங்க நடந்துச்சு ரட்சிப்பு? ஆவியில. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியில நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். இப்போ மரம் வளருது. அடுத்த பகுதி என்னது? அந்த ட்ரங்க். அடுத்தது, நான் ஆவியில நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு சொல்லி என் ஆத்மாவுக்கு தெரியணும். என்னத்துக்கு தெரியணும்? டேங்க் நிரம்பி இருக்குது, பக்கெட் காலி ஆகுதுன்னா பிரச்சனை எங்க? கொலாயை மாற்றணும். கரெக்டா இல்லையா? ஆவி நிரம்பி இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் காலியாக இருக்குது. பார்த்தோன்னா அப்போ என்னத்தை தொடணுமா இருக்குது? நம்மளுடைய ஆத்மா. ஆத்மானா என்னது? நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய மனசாட்சி. அவர் கான்ஷியன்ஸ், அவர் இன்டெலெக்ட் அண்ட் அவர் இமோஷன்ஸ் அண்ட் அவர் நாலேஜ். அந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுடைய ஆத்மா. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்மளுடைய உள்ளத்தின் எண்ணங்கள் நம்ம ஆத்மாவை சுட்டி காமிக்குது. மைண்ட். ஓகே, மைண்ட், இமோஷன்ஸ் அண்ட் கான்ஷியன்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆத்மான்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. ஆவியில கர்த்தரன் ஐஸ்வர்யவானா மாற்றிட்டார் கிறிஸ்துவுக்குள்ளாக. இப்போ எதுக்கு தெரியணும்? என் ஆத்மாவுக்கு அது தெரியணுமா இருக்குது. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? சர்ச்சுக்கு வர்றேன், பிரசங்கங்களை கேட்குறோம், வார்த்தையை படிக்கிறோம், வார்த்தையின் வெளிப்பாடுனால ஆத்மா வாழுது. இப்போ ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையே வாழும். 3 யோவான் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக ஆரம்பிக்கிறீங்க பார்க்கலாம். வெரி குட். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல. அப்போ ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? உன் ஆத்மா வாழ்கிறதை போல. அட சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ முதல்ல என் ஆவியில நான் ரட்சிக்கப்படணுமா இருக்குது. அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டதுனால என்ன ஆசீர்வாதம் என் மைண்டுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். மனது புதிதாக்கப்படுகிறது. ரெவலேஷன். எல்லாரும் சொல்லுங்க ரெவலேஷன். முதலாவது சால்வேஷன், ரெண்டாவது என்னது ரெவலேஷன், மூணாவது என்னது இப்போ என் ஆத்துமா செழிப்பா இருக்கிறதுனால தசம பாகம் கொடுக்குறேன். எல்லாரும் பாருங்க, கட்டாயத்தினால் தசம பாகம் தர வேண்டாம். வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் தசம பாகம் கொடுக்கணுன்றது எங்களுடைய விருப்பம் இல்லை. கொடுத்தே ஆகணுமா அப்படின்ற ஒரு பாரமா நீங்கள் கொடுத்தாகணுன்ற கட்டாயம் இல்லை. ரிலாக்ஸ் ஆகுங்க. எப்போ உங்கள் ஆத்மாவுக்கு தெரியுதோ கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யவனா மாற்றிருக்கிறாருன்னு, எப்போ மனதளவில் உங்கள் ஆத்மா வாழ ஆரம்பிக்குதோ, தேவனை பற்றின ஒரு பெரிய வெளிப்பாடு வருதோ, அப்போது நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, நீங்கள் தசம பாகம் கொடுங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்னா ஆத்மா வாழ ஆரம்பிக்குது. ஆத்மாவிலேருந்து தான் தசம பாகம். அடுத்தது பாருங்கள், ஃபைனான்சஸ், சரீர பிரகாரமான ஆரோக்கியம், குடும்ப ஆசீர்வாதங்கள், சமூக உறவின் ஆசீர்வாதங்கள், தொழில் ரீதியாக நம்மளுடைய வேலை ரீதியான உயர்வுகள் அத்தனையும் கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அது அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கலாமா? ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 1 எங்கே நடக்குது? ரிச்சஸ் எங்கே கர்த்தர் கொண்டு வர்றார்? எங்கே நம்மளை ஐஸ்வர்யவானா மாத்துறாரு கர்த்தர்? ஆவியில். எப்போ நடந்துச்சு அது? சால்வேஷன். ரட்சிக்கப்பட்ட போதே நடந்துருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சொல்லுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஐஸ்வர்யவான்கள் தான், ஞாபகம் வச்சுங்க அதை. இப்போ அது எங்கே பரவணுமா இருக்குது? வேதத்தை கற்றுக்க எங்கே பரவணுமா இருக்குது? ஆத்மா, மைண்டுக்கு தெரியணும். செகண்ட், the riches of God will start impacting our soul. மனதளவில் பெரிதாக்கப்படுகிறோம். அது எப்படி நடக்குது? revelation by the teaching of the word. மூன்றாவதாக, இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஆத்மா வாழ்றதுனால விசுவாசத்தினால வாழ ஆரம்பிக்கிறேன். அதில் ஒரு செயல் தான் தசம பாகம். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இது வரைக்கும்? ஆமென். இப்போ நான் தசம பாகம் செலுத்துறேன். ஏன்னா என் ஆத்மா நல்லா இருக்குது, எனக்கு விசுவாசம் வளருது, நான் கர்த்தர் கொடுக்குறேன் தாராளமா. இது எதில் போய் முடியுது தெரியுமா? நாலாவதா பாருங்க, இப்போ the physical blessings, physical world, இயற்கையின் ரீதியான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மேனிஃபெஸ்டேஷன். எல்லாரும் சொல்லுங்க மேனிஃபெஸ்டேஷன். சொல்லாமா? அந்த 4 வார்த்தைகளை மட்டும் சொல்லாமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறது சொல்லிட்டு வந்துடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்பிரிட், சோல், டைதை நீங்கள் ப்ராக்கெட்டில் ஃபெய்த்னு கூட எழுதிக்கலாம். ஃபெய்த் ஃபார் எவ்ரிதிங். சரியா? டைத் லாஸ்ட். நம்பர் 4 ஃபிசிக்கல் பிளெஸிங்ஸ், இயற்கை ரீதியான ஆசீர்வாதங்கள். இப்போ அப்படியே ரைட் சைடில் அந்த 4 வார்த்தைகளை சொல்லுங்க. சால்வேஷன், ரெவலேஷன், ரெஸ்பான்ஸ் இன் ஃபெய்த் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி மாறலாமா? எல்லாரும் கை எடுத்துங்க, கை இப்படி எடுங்க பார்க்கலாம். கை எடுத்துங்க. சால்வேஷன் என்னும்போது உங்கள் உள்ளத்தை தொடணும். சரியா? உங்கள் வயிறுகிட்ட தான் உங்கள் உள்ளகுது. பைபிள் அப்படி தான் படிக்கிறோம் நம்ம. சரியா? அவுட் ஆஃப் யோர் பெல்லி ஷல் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர்னு கர்த்தர் சொன்னார். வயிற்றில் தான் ஆவி இருக்குது. சரியா? இப்போ எனக்கு நிறைய ஆவி இருக்குது பதில்னு சொல்லாதீங்க. சரியா? கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சால்வேஷன் என் உள்ளத்துக்கு. சரியா? அடுத்தது எல்லாம் சொல்லுங்க. ரெவலேஷன், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு புரிஞ்சுக்கிறோம். ஓகே, மூணாவது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் இன் ஃபெய்த், தசம பாகத்தை செலுத்துறேன், விசுவாசத்தில் வாழ்றேன். இப்போ எல்லாரும் கை இப்படி நல்ல விரிவாக்கமாக காமிங்க. எல்லாரும் சொல்லுங்க. சகலவித ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் காணப்படுது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஆமென். ஹல்லேலூயா. தெரியுதா தசம பாகம் எவ்வளோ வல்லமையானதுன்னு சொல்லி? அது கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதத்தை பொருளாதார ரீதியாக முக்கியமாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான ஒரு திட்டம். இப்போ நம்ம டாக்டரினலாக பார்த்துட்டு வரோம். இதை ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்தே உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகே, வாங்க எல்லாருமே ஜெனிசிஸ் சாப்டர் 28. இப்போ நம்ம பார்த்ததை எப்படி தசம பாகம் பொருளாதார செழிப்பை கட்டவிழ்த்து விடுதுன்றதை ஒருத்தர் வாழ்க்கையில் பார்க்க போகிறோம். அவர் பேர் யாக்கோப். யாக்கோப்ன்றவர் ஒரு நாள் தெருவில் வந்து தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, அண்ணனை ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்க போகலான்னு போய் அண்ணங்காரன் வார்னிங் கொடுத்துட்டான். டேய், அப்பா சீக்கிரமாக சாவ போகிறாரா, அடுத்ததா உனக்கு தான் நான் கொல்லி வைக்க போகிறேன் அப்படின்ட்டாரு அவங்க அண்ணன். இப்போ இவங்க அண்ணன்றவன் ஒரு அடங்காத பையன், ஏசான்றவன். இவன் வேட்டையாடுறவன் வேற. இவன் அப்பா அம்மா பேச்சை கேட்காம கண்ட பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன். அப்போ இவன் யார்? இவன் ஒரு அடங்காத பிள்ளை. இவன் மேலே இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, ஆடா இவன் ஏதாவது பண்ணிடுவான்ட்டு யாக்கோபை கூப்பிட்டு, படா சின்னவனே, சொல்லுங்கம்மா, போயிடுறா. ஏம்மா அப்படி பேசுறீங்க? இல்லைடா, அவங்க மாமா ஊருக்கு போயிடுறா. இல்லைம்மா, உங்களை விட்டு நான் போக மாட்டேம்மா. இந்த சீன்லாம் நடந்திருக்குமா இல்லையா? டேய் பாடுறா, மாமனுக்கு நல்ல அழகான பொண்ணுங்களும் இருக்குதான், நீ போய் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னம்மா ஒன்றுன்ட்டிங்களேம்மா. சரி, யாக்கோபு அப்படி சொல்லியிருந்திருப்பான்னு வச்சுங்களேன். ஏன்னா 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் 4 பேரோட வர்றான், அது வேறு விஷயம். அனுப்பி விட்றாரு. சரி போன உடனே யாக்கோபு, சரி நான் போகிறேன், இங்கேருந்து அண்ணங்காரன் கொண்டு போட்டுருவான் அப்படின்ட்டு ஊரை விட்டு கிளம்பி
என்ன ஆச்சுன்னு தெரில, ஏன் துணிமணி எத்துன்னு வரலன்னு தெரில, திருடனுக்கு எத்துட்டாங்களா, ஏசா துரத்திட்டு வந்தாலும் அவசரத்தில் விட்டு வந்துட்டான்னு நம்மளுக்கு தெரில. ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அபிஷேக எண்ணெய் கொஞ்சம் கையில் வச்சிருக்கிறான், ஆலிவ் ஆயில், அவ்வளோதான், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. போட்டிருக்கிற துணியோட கிளம்பி வந்துட்டான் பாருங்க. அடுத்த வேலை சாப்பாடு கூட எங்கன்னு தெரியல. நடப்பயணமாக வர்றான், வந்து ஒரு ஊருக்கு வந்து சேர்றான். அந்த ஊர் பேர் வந்து லூஸ். பார்த்தோன்னே நினைக்கிறான், நான் தான் அது, அந்த லூஸ். இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து சேர்றான். யாரோ அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இது ரோட்டோர், இப்படி தங்குப்பான்னு கூட யாரும் தரல பாரு, தின்ன கூட தரல யாரும். என்ன பண்ணிட்டான் அவர், சரி விட யாரும் என்ன வீட்டில் சேர்க்கலன்னா என்ன, கர்த்தரின் ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவன் கொடுக்கப்பட்டது தான். அதை திருப்பி எடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை அவங்க தகப்பன் கர்த்தருடைய வார்த்தையினால கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், கொடுத்தது தான் அது. சரி, ரோட்டோரத்தில் தான் படுக்க போகிறோமாக்க இன்றைக்கி நைட்டுன்னு சொல்லி ஒரு கல்லை உருட்டி அந்த கல்லை தலைகாணியாக வச்சு அதில் தலை சாஞ்சு அவன் தூங்குறான் பாரு. நல்லா கவனிங்க, அவன் தூங்கும் போது வானங்கள் அவனுக்கு திறக்கப்படுறது அவன் பார்க்குறான். திறக்கப்பட்ட வானங்களை கர்த்தர் அவனுக்காக நிற்கிறத பார்க்குறாரு. ஓகே, பை தி வே, இந்த வாரம் டியூஸ்டே வெனஸ்டே நான் AFTயில் 2 நாள் ப்ரீச் பண்ணுறேன். அப்போது இந்த எல் பெத்தலுடைய ரெவலேஷனை முழுசாக நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். உண்மையாக சொல்கிறேன், நம்ம சபை மக்கள்கிட்ட சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமான ஒரு வெளிப்பாடாக இருக்கும் போது, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடாக இருக்கும் போது. இவன் படுத்து தூங்குறான், வானங்கள் திறக்கப்படுது, வானத்தில் கர்த்தர் அவனுக்காக நிற்கிறத அவன் பார்க்குறான் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, நீ படுத்திருக்கிற நிலத்தை உன் சந்ததிக்கு தர்றேன் அப்படின்றார். என்ன அருமையாக இருக்குது பாருங்க. இப்போ பாடினமே பாட்டை, பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக என்ன மாற்றி கொடுத்தீங்களா, அதுதான் யாக்கோபுடைய ஸ்டோரி பாருங்க. நீ படுத்திருக்கிற நிலத்தை உன் சந்ததி கொடுப்பேன், அது மட்டும் இல்லை, உனக்கு நான் சொன்னதெல்லாம் நிறைவேற வரைக்கும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு. பேசின உடனே உனக்கு ஒரே குஷியாக தெரிஞ்சிடறான் பாருங்க. காலையில் எந்திரிச்சு இருந்ததே என்ன, இப்போ என்ன இருந்துச்சு அவர்கிட்ட, என்ன, அதான் என்ன என்னன்னு என்ன கேட்குறீங்க பார்த்தியா, என்ன, சரி விடுங்க. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு, என்ன பண்ணணும் இவர், எண்ணெய என்ன இருந்துச்சு, எண்ணெய், அந்த எண்ணெயை என்ன பண்ணணும், அதை என்னவோ பண்ணிடாதா, அது எண்ணெயே ஒரு என்னவாவா இருக்கட்டும் இருக்குமா இல்லையா, என்ன பண்ணாம பாருங்க. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க, ஆதியாகமம் 28 அதுடைய 22ஆம் வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ சாப்பாடு அடுத்த வேலைக்கு எங்கே வரப்போன்னு தெரில, துணிமணி வேணும், போகிற வழியில் பாதுகாப்பு வேணும், வீட்டுக்கு போய் சேர்ந்துட்ட பிறகு அங்கே மாமன்கண்டில் தயவு வேணும், ஒன்றும் இல்லாத நிலைமை நல்ல வளமையான வாழ்க்கையாக மாறணும். யாக்கோபுக்கு என்ன தேவைப்படுது, ஒன்றில்லாத வாழ்க்கை உயர்ந்த ரகமாக மாறணும். எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறீங்க இன்னைக்கு? கமான் பிரதர், என் வாழ்க்கை உயரணும். யாக்கோபு எடுத்த தீர்மானத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. அப்படியே அவன் படுத்து தூங்கி எந்திரிச்சு அந்த தலைகாணியாக வச்சிருந்த அந்த கல்லை தூக்கி நிறுத்தின அந்த கல் தேவனுக்கு வீடாகும்னு சொல்லி அது மேலே அபிஷேக எண்ணெயை ஊற்றிட்டு அவர் சொல்கிறாரு, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. எண்ணெயை அந்த கல் மேலே ஊற்றிட்டு, ஓகே, கல் மேலே ஊற்றிட்டு, ஏதோ அந்த பாசத்தில் தான் இருக்குது, நீங்கள் படிச்சு பாருங்க. ஆனால் ஒரு பாசத்தில் இருக்குது பாருங்க, அந்த கல்லில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு 22ஆம் வசனத்துக்கே வாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன். யார்கிட்ட இருந்து கற்றுட்டு இருந்திருப்பாரு தசமபாகத்துடைய கோட்பாடை சொல்லுங்க? அவங்க தாத்தா பேர் என்னது? ஆபிரகாம்கிட்ட கற்றுட்டு இருப்பாரு, பார்த்துருப்பாரு. எங்கள் தாத்தா கூட ஒன்றும் இல்லாமல் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவ்வளோ பெரிய சீமான் ஆனார். எங்கள் அப்பாவும் அதே கதை தான், பஞ்சத்தில் போய் 100 மடங்கு அறுவடையை பார்த்து மகா பெரியவன் ஆனார். எங்கள் தாத்தாக்கிட்ட பார்த்தது, எங்கள் அப்பாட்ட பார்த்தது, இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, அந்த எண்ணெய் ஏற்று நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்து சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறது இதுதான், இதுலேயும் நான் தசம பாகத்தை தர்றேன்னு சொல்லி அதையும் ஊற்றிட்டு சொல்கிறாரு. என்கிட்ட நீங்கள் கொடுக்குறது எல்லாத்துலேயும் நான் தசம பாகத்தை நான் செலுத்த போகிறேன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி மெசேஜுடைய டைட்டில் என்னது? சொல்லுங்கள். தஸ் புஸ்ன்றீங்க அந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் கரெக்டாக சொல்லி பார்க்க. சரி, இன்றைக்கி நம்ம டைட்டில் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெல்ப் பண்ணுங்க மீடியா, எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவீங்களே, இன்றைக்கி ஹெல்ப் பண்ண மாட்டேன், அவங்கள அவமானப்படுத்துறீங்களேம்மா, ஏமாடி பண்ணுறீங்க. Oh, it's English. That is the secret of prosperity. தமிழ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தசம பாகம் என்னது? வெரி குட். பொருளாதார செழிப்பின் ரகசியம். இப்போ தசம பாகம் செலுத்துறேன்னு பொருத்தனை பண்ணது யாரு சொல்லுங்க சத்தமா? யாரு? ஸ்டோரியில் யாரு? யாக்கோபு. இப்போ நல்லா கவனிங்க, பொருத்தனைன்றது வேற, விருப்பன்றது வேற. எனக்கும் ஆசைப்படுற தசம பாகம் போதாது, நீங்கள் ஆசை வச்சு ஒரு இது இல்லை, நல்லதுதான், ஆனால் அதோட முடிவில்லை. ஒரு பொருத்தனைனா குவாலிட்டி டிசிஷன், தரமான தீர்மானத்தை எடுக்க கற்றுக்கணும். என்ன வேணாலும் அதை விட மாட்டா அப்படின்ற தரமான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். பார், திருமணன்றது ஒரு தரமான தீர்மானம், கரெக்டாக இல்லையா? தூக்கத்திலும் சந்தோஷத்திலும் வெக்கத்திலும் வேதனையிலும்
கஷ்டத்திலையும் இல்லையா, சுகத்திலையும் சுகவீனத்திலையும் எல்லாவற்றிலையும் உம்மை நேசித்து உம்மையே பற்றிக்கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். சீரியஸான கமிட்மெண்ட் அது. கரெக்டா இல்லையா? சமையல் சரியில்லை என்றால் நாளே உன்னை விட்டு போவேன் அப்படிலாம் சொல்லுறதா இல்லையே? கரெக்டா இல்லையா? தூங்கும்பொழுது நீங்கள் கொட்டாய் விட்டு என் முகத்து நேராக கொட்டாய் விட்டால் உண்மை விட்டு நான் போய் விடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறது இல்லை. குவாலிட்டி டிசிஷன் இது. தசம பாகம்ன்றது சும்மா இமோஷனல் டிசிஷனாக எடுத்துறாதீங்க. குவாலிட்டி டிசிஷன். நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. என்னுடைய வருமானத்தில் முதல் பங்கை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் மறுவேலை அப்படின்னு நீங்கள் குவாலிட்டியாக எடுத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகிறீங்கன்னு சொல்கிறேன். நான் தசம பாகம் செலுத்துகிற மாதிரி அனுபவிச்சு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இப்போ யாக்கோபுக்கு இது நடந்துச்சான்னு பார்க்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ யாக்கோபு அவங்க மாமா வீட்டுக்கு போனார். அவங்க மாமா பேர் வந்து லாபான். அப்போவே ஞாபகம் வந்துருக்குன்னு லாபத்தை வச்சு தான் வேலை செய்வான் அப்படின்ட்டு. இந்த லாபான்ன்ற ரொம்ப கொடூரம் பாரு. இவன் ஒரு டிப்பிக்கல் மூவி வில்லன். இவர் ஒரு பயங்கரமான மாமனார், இவர் மோசமானவர். இவர் எப்படியாவது ஓசியில் பணம் சம்பாதிக்கலாம் நிறையா யோசிக்கிறவன் தான் இந்த லாபான். யாக்கோப் வந்த உடனே யாக்கோபை பார்க்குறாரு. இவன் சகதா சமையல் பண்ணுறான், பயங்கர டாக்டிக்காக இருக்கிறான், ரொம்ப தந்திரமாக வேலை செய்கிறான், இவனை வச்சு நம்ம சம்பாதிக்கலான்னு உடனே யாக்கோபு வலையில மாட்டிக்கிட்டான். ஏன்? ராகேல் அவன் ரெண்டாவது பொண்ணு பேர் ரேச்சல். அதை பார்த்தவொன்னே வந்துச்சு பாரு யாக்கோபுக்கு காய்ச்சல்ன்ற மாதிரி. பார்த்தவொன்னே மாமா விட்டு நிற்கிறேன். என்ன மாப்பிள்ள அப்படி இப்படி நெல்லிற? என்ன மாப்பு நல்லா இருக்கிறா? இல்லை மாமா அது ஒன்றும் இல்லை மாமா. சரி ஒன்றும் இல்லைண்ணா விட்றா. இல்லை மாமா அது இல்லை மாமா அது இல்லைன்னா விட்றா. அப்புறம் ஏன்டா சொல்கிற? இல்லை மாமா ஒரு விஷயம் சொல்லணுமா இருக்குது. சொல்லி தொலையாண்டா. அது மாதிரி உங்கள் பொண்ணு அழகாகிறாள். ஆமாம் மாமா அது கட்டிக்கலான்னுக்கிறேன் நான். நீங்கள் குத்திங்கன்னா கட்டிக்கிறேன் நான். வரா மாப்பிள்ள நீ வெறுங்கையாக வந்துக்கிற. எங்கள் ஊர் வழக்கத்தின்படி மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு ஒரு விலை கரைத்து கொடுத்து கட்டிக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இருக்குது? எண்ணெய் இருந்துச்சு அதை ஊற்றிவிட்டு வந்துட்டேன் நான். சரி மாமா நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கன்னா அவர் சொல்கிற ஐடியா போடுறார். வர்றா நீ இதோ ஆசைப்பட்ட வாழன்னு சொல்லக்கூடாது, என் தங்கச்சி பிள்ளையாயிட்டே நீ. அதனால் என்ன பண்ணுறேன் தெரியுமா? மாமா உனக்குன்னு ஒரு திட்டத்தை போடுறேன்டா. 7 வருஷம் வேலை செய், சம்பளம்லாம் வேலை செய். 7 வருஷம் வேலை செஞ்சேன்னா என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்? அந்த காதல் மயக்கத்தில் அந்த சந்தோஷத்தில் ஒரே பாட்டில் 7 வருஷத்தை முடிச்சிட்டான். இந்தியாக்காரன் தான் அப்படின்னு வந்திருக்கோம். கரெக்டா இல்லையா? நல்லா கடுமையாக உழைச்சி தலை ஆடோ. கல்யாண நாள் வந்துருச்சு. கல்யாண நாள் என்ன ஆயிடுச்சு? அவங்க மாமனார் என்ன பண்ணிட்டாரு? விருப்பம் பண்ண பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்காம அவங்க அக்காவை உட்கார வச்சுட்டு போயிட்டாரா? என்ன பண்ணியிருந்தான் தெரியல. யாக்கோபு ரொம்ப திராட்சை ரசம் குடிச்சிட்டு போதையில் இருந்தானான்னு தெரில. இல்லை லாபான் திஸ் இஸ் நியூ ட்ரெண்ட், லைட்டெல்லாம் டிம் பண்ணி விட்டாரா நம்மளுக்கு தெரில. அந்த மாதிரி போர்வை போத்திட்டு உட்காந்து நல்லா ஃபஸ்ட் நைட்டெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் எந்திரிக்கிறான் பார். அடுத்த நாள் எந்திரிச்சு அப்புறம் ஏய் நீ யாருன்றா? அதுக்கு அந்த சொல்லுது நான் யாரா? நேற்றுலேருந்து நான் தாங்க அப்படின்னு. ஐயோ அட பாவமே கோவம் வருது. மாமனார்ட்ட போகிறான். மாமா டேய் எப்படி பண்ணுற மாமா நீ இப்படி பண்ணலாமா நீ அப்படின்னா அப்போ அவர் சொல்ல கோலப்படாதரா. டே மாப்பிள்ளை அவசரப்படாதரா, கத்தி கீழே போடுறா ராஸ்கேல். அவளையும் கட்டிக்கா. இன்னொரு 7 வருஷம் வேலை செய். தெரியுதா அவனுடைய தந்திரம் என்னன்னு? இப்போ நம்மளுக்கு கேள்வி வருதா இல்லையா? புதர் என்ன மாதிரி தீர்மானத்தான் புள்ள ஒன்றும் இல்லாத நிலைமையில் தசம பாகம் கொடுக்குறேன்ட்டு தீர்மானத்தை கொடுத்துட்டு வர்றான். ஏன்னா பொருத்தனை பண்ணிட்டான், கொடுத்துட்டு வர்றான். இப்படியெல்லாம் நடக்கலாமா? கேள்வி வருதா இல்லையா நமக்கு கூட? நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், தசம பாகம் செலுத்துற இந்த ஏதோ ஒரு பிசாசுக்கார இந்த மாமங்கார மாதிரி வந்து தொலை கொடுக்குறான். பதில் எனக்கு தோணுதா இல்லையா நமக்கு? திறந்து இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிறான். இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு அப்புறம் ரேச்சலை கல்யாணம் பண்ணி அடுத்த 6 வருஷம் இப்போ தரேன் சம்பளம், அப்போ தரேன் சம்பளம். சம்பளமே தர மாட்டேங்கிறானா யாரு? மாமங்காரன். ஒரு நாள் யாக்கோபு கோவம் வந்துச்சு. பேசுகிறான். மாமா அங்கே பாருங்க உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசி ஆகணும். நான் பாருங்க 20 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நான் வேலை செய்யலை. என் பசங்க ஆகிட்டாங்க. இப்போ நான் என் குடும்பத்துக்கு நீ எதுவும் ஏற்று வைக்கல நான். அதனால் எனக்கு வர வேண்டிய கூலியை ஒழுங்காக கொடுங்கன்னு உடனே அப்போ யாக்கோபே சொல்கிறான், ஒரு ஐடியா கொண்டு வரான். பாருங்கள் சார், நான் மேய்ப்பன், உங்கள் ஆடுகளை மேய்ச்சின்னு வரேன் இல்லையா? உங்கள் ஆட்டு மந்தையில் கலப்பு நிறமுடையது, வரி வரியாக இருக்கிறது, புள்ளி புள்ளியாக இருக்கிறது, இது மட்டும் எனக்கு கூலியாக கொடுங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? லாபான் என்ன தெரியுமா பண்ணுறான்? லாபான் யார்? தந்திரசாலி. லாபான் சொல்கிறான், கரெக்ட் யாக்கோப், நீ சொல்கிறது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த சந்ததியில் அடுத்த சந்ததின்ட்டார். இப்போ இருக்கிற ஆடுகளை நீ எடுக்கக்கூடாது. இதுங்க குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிங்க புள்ளி புள்ளியாக வரி வரியாக கலப்பு நிறம் உள்ளதாக இருந்தால் அது உன்னுடைய கூலியாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தா பரவாயில்ல, மனுஷனுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதுன்னு சொல்லலாம். அன்னைக்கே அவங்க மகன்களை கூட்டிகிட்டு வந்து இந்த பெரிய ஆடுகளில் கலப்பு நிறமானது புள்ளி புள்ளியாக இருக்குது, வரி வரியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவானா. இப்போ எப்படி அடுத்த சந்ததி அப்படி பறக்கும்? கலப்பு நிறமாக இருக்கிறது, புள்ளி புள்ளியாக இருக்கிறது, வரி வரியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் லாபான். எடுத்துட்டு அடுத்ததாக பிறக்கிற குட்டிங்க புள்ளி புள்ளியாக இப்படி கலப்பு நிறமாக வரி வரியாக பிறந்தா நீ எடுத்துக்கான்ட்டா. எவ்வளோ பெரிய அநியாயம் இது. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது யாரு? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க. எல்லாரும் வாங்க அப்படியே ஆதியாகமம் 31 அதோடைய 10வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு 31 10வது வசனத்தில் நல்லா கவனிங்க.
ஆதியாகமம் 31:10. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில், ஒரு சொப்பனம் வருது அவருக்கு. என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். ஸ்டாப். யாக்கோபு கிட்ட இருந்த மந்தையில இதுங்க மூணுமே இல்லை. வரி வரி இல்லை, கலப்பு இல்லை, புள்ளி புள்ளியும் இல்லை. எல்லாம் பிளெயின் கலர் தான். கரெக்டா இல்லையா? ஆனா கனவுல எப்படி பார்க்குறான்? ஆவிக்குரிய ரீதியா என்னத்தை பார்க்கிறார் யாக்கோபு? இல்ல, நான் விசுவாசத்துல பார்க்கிறேன். என்னுடைய மந்தையில கலப்பு நிறம் உள்ளது, வரி வரியா இருக்கிறதும் புள்ளி புள்ளியா இருக்கிற ஆடுகள் இருக்குதுன்னு பார்க்கறான். விசுவாசத்துல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்துல. எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் ஸ்டோரி புரிஞ்சிச்சு? ஓகே, எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? கமான், பின்னாடி இருக்கிறவங்க காமிங்க பார்க்கலாம். ரைட். ஸோ கனவுல அதை பார்க்கறான். கர்த்தர் பேசுறார். ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஒரு தூதனாக வந்து பேசுறாரு பாருங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். 12 பாருங்க. யாக்கோபு சொல்றார், அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். லுக் பை ஃபெய்த் அர்த்தம், விசுவாசத்துல பாருன்னு அர்த்தம். ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம், உனக்காக நான் அப்படி மாத்திட்டேன் அப்படின்றாரு. பிசிக்கலா இல்ல, ஸ்பிரிச்சுவலா. பிசிக்கலா பார்த்தா கலப்பு நிறமானது, வரி வரியானது, புள்ளி புள்ளியானது இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனா ஸ்பிரிச்சுவல் வால்ல உனக்காக நான் மாத்திட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் எனக்கு எதிரா இருக்கிறத எனக்கு சாதகமா மாத்தி அமைக்கும். ஆமென். கர்த்தர் சொல்ற, நான் மாத்திட்டேன், நீ அப்படி பாருன்றாரு. அப்படி பாருன்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. அப்படி பாருன்னு சொல்றாரு. 13 பாருங்களேன். இல்ல அதே வசனம் பாரு. 12 பாருங்க. இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். ஒரு சில பேர் நம்மளுக்கு கேள்வி இருக்கும் பாரு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர், ஏன் பிரதர்? ஆண்டவர் தெரியுதா இல்லையா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். தைரியமா இருங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க உங்க வாழ்க்கையில். there is a turning point in your life. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். 13 பாருங்க. இந்த வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. ஸ்டாப். எங்க நடந்துச்சு இது? எப்ப நடந்துச்சு இது? ஏறக்குரிய 20 வருஷத்துக்கு முன்பதாக தலகாணியா வச்சிருந்த கல்ல அபிஷேகம் பண்ணார்ல, அதை பத்தி கர்த்தர் பேசுறார். நல்லா கவனிங்க. தசமபாகம் பொருளாதார செழிப்பை கட்டவிழ்த்து விடுவோம் தானே. என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினியே. என்ன பொருத்தனை பண்ண யாக்கோபு? அதை கர்த்தர் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. அது எவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சு பாருங்க கர்த்தருடைய கண்கள்ல. எனக்கு ஒரு பொருத்தனை பண்ண பார், தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்லி. பெத்தலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்படு. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? இந்நேரத்தில் கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிச்சிட்டார். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே யாக்கோபு தன்னுடைய ஆட்டு மந்தைகளை புள்ளி புள்ளியா வரி வரியா கலப்பு நிறம் உள்ளதா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நேச்சுரலா பார்த்தா எல்லாம் பிளெயின் ஆகுது. எப்படி தான் பிறகுற குட்டிங்க அப்படி பிறகுன்னு தெரியலையேன்னு. ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்க்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் காண்பிக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. மரத்துடைய கம்புகளை எடுத்துட்டு வந்து அதுல வரி வரியா கிழிச்சு விட்டுறாரு அந்த கம்பத்துல. சரியா? இமேஜின் பண்ணுங்க. நிறைய குச்சிங்களை இமேஜின் பண்ணுங்க. மரத்துல இருந்து பிடுங்கப்பட்ட பிரான்ச்சஸ் இமேஜின் பண்ணுங்க. அதை வரி வரியா கிழிச்சு விட்டுட்டு தண்ணீர்கள் இடத்துல போட்டு வைக்கிறாரு. ஆடுகள் பொழியும் போது அந்த மரத்தை ஏன் யாக்கோபு அங்க வைக்கிறார்னா, ஒரு விசுவாசத்தின் அடையாளமா வைக்கிறார். என்னன்னு? ஆண்டவரே, நான் நம்புறேன், பிறக்கிற குட்டிகள் வரி வரியாக கலப்பு நிறமாக புள்ளி புள்ளியா பிறக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் அடையாளமா என்ன பண்றாரு? அந்த மர கம்புகளை அந்த தண்ணீர்களை வச்சு விடுறாரு பாருங்க. என்ன நடக்குதுன்னா, அடுத்த சந்ததியில எந்தெந்த பலமுள்ள ஆடுகள் பொழியும் போது அதை வச்சிருந்தாரோ, ஒவ்வொரு பலமுள்ள ஆடுகள் பெற்றெடுக்கிற ஈன்றெடுக்கிற அந்த குட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பு நிறமானதும் வரி வரியாக புள்ளி புள்ளியாக பிறகுது. என்னன்னு பார்த்தா, ஒரு சில மாதங்கள்லே ஒரு சில நாட்கள்லே பார்த்தா எல்லா பலசாலியா இருக்கிற ஆடுகள் அத்தனையும் என்னவா இருக்குது? கலப்பு நிறமா புள்ளி புள்ளியா வரி வரியா இருக்குது. எது அவ்வளவு பலன் இல்லையோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? லாபானுக்கு. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? யாக்கோபுக்கு. யார் கொடுத்தது இத? சொல்லுங்க, யார் இந்த பெருக்கத்தை கொடுத்தது? எவ்வளவு பெரிய பெருக்கம்னா, நல்லா கவனிங்க. யாக்கோபு ஏசாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு தெரியுமா? நம்மளுடைய இந்தியன் பணத்தை அளவுக்கு கிட்டத்தட்ட 2-5 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு மிருகங்களை கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுத்தாரு கிஃப்ட்? உங்கள் கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராரு, வந்து 5 கோடி ரூபாய் கிஃப்ட் கொடுத்தாருன்னா அவர் பெரிய பணக்காரனா இல்லை? ஒத்துக்குங்க, இங்கே தான் இருக்கலாம், அவங்க சான்ஸ் இருக்குது. சொல்கிறேன், நான் சத்தமாக சொல்லணும். கிஃப்டே ஒருத்தர் 5 கோடி கொடுத்தான்னா அவங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்திருக்கும் இமேஜின் பண்ணுங்க. யார் அது? சொல்லுங்க சத்தமா. யாரை பற்றி பேசினுக்கிற இவ்வளோ நேரம்? ஆனால் இந்த யாக்கோபு எப்படி இருந்தார் பல வருஷங்களுக்கு முன்பதாக?
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தார். ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம், ஒரு கமிட்மெண்ட். கர்த்தரின் ஆதாரம். என் தாத்தா வாழ்க்கையில் பார்த்தது, என் தகப்பன் வாழ்க்கையில் பார்த்ததை என் வாழ்க்கையில் கொண்டு வர்றேன். எனக்கு கிடைக்கிற அத்தனையிலையும் கர்த்தருக்கு முதல் இடத்தை தர்றேன். கர்த்தரின் ஆதாரம் சொல்லி நான் அறிவிக்க போறேன். தசம பாகத்தை செலுத்துவேன்ற பொருத்தனையை கர்த்தர் ஞாபகம் வச்சு பல வருஷம் நடந்த எல்லா நிந்தையும் மாற்றி போட்டு மிகப்பெரிய ஆஸ்தி உடையவனாக, செல்வந்தனாக கர்த்தர் மாத்தினார். அதுதான் தசம பாகத்துடைய வல்லமை. இப்ப நல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. இதை நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஏதோ ஒரு சீரீஸை முடிக்கணுன்றதுக்கான பிரசங்கம் பண்ணல. மனம் என்ன சொல்லுங்க, ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து வைத்தவனாக நம்ம எல்லாரும் வளர வளர கர்த்தர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சதாக நம்ம தைரியமாக நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய செழிப்பை விரும்புகிறவர் தான் தேவன். நம்ம நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுகிறவர் தான் தேவன். அதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின திட்டம் தான் இந்த தசமபாகத்தின் திட்டம். தசமபாகம்ன்றது பொருளாதார செழிப்பை நம்ம வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். இப்போ தசமபாகம் செலுத்திட்டா போதும், மிச்ச பணத்தெல்லாம் தாந்தோன்றித்தனமாக அப்படியே சும்மா செலவு பண்ணலாம்னு நினச்சிடாதீங்க. அதுக்கும் கர்த்தர் ஞானத்தை வச்சிருக்கிறார். 10% கொடுக்குறது முக்கியம், 90% ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறதும் முக்கியம். அதை நான் இந்த நேரத்தில் எந்த வகையிலையும் நெகேட் பண்ணல, அதை இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ரெவலேஷன், நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் நான் தெரியுமா, இந்த தசம பாகத்தின் பொருத்தனை யாக்கோபை ஒன்னில்லாதவனாக இருந்த நிலையிலிருந்து இரு பரிவாரங்களுடையவராக இருக்கிறன்ற அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றிருச்சு. தசம பாகத்துடைய கமிட்மெண்ட் எடுங்க, தைரியமாடுங்க. ஏன்னா அது உங்கள் செழிப்புக்கான ரகசியன்றதை நீங்கள் மறந்துட வேண்டாம். பாரு, நேற்று சாயங்காலம் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு பாருங்க. நம்ம சபையை சேர்ந்த பிரதர் சாம் தினேஷ் அனுப்பியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, பிரைஸ் லார்ட் அண்ணா, yet another financial miracle happened to me. I just got promoted with 45% hike last October. போன அக்டோபர் மாதத்தில் எனக்கு 45% ஹைக் கொடுத்தாங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம், பெரிய இன்க்ரீஸ் அது. சரியா? It is unusual for anyone to get an annual hike in the following in the months following in March. அவர் சொல்றாரு, அக்டோபரில் தான் கிடைச்சிருச்சு, திரும்பியும் மார்ச்சில் தருவாங்கிறது கேரண்டி இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்த 2 இல்லை 4% ஹைக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன்றார். I was expecting 2 to 4% hike, but with God's grace I got 10% hike. இந்த மாதிரி என் கம்பெனியில் ஒருத்தரும் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகுறத நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறேன். அவர் கொடுத்துருக்கிற வார்த்தைகள், I can see the blessing flow constantly without fail. அவர் சொல்கிறாரு, in the last 1 year and 3 months I have got almost 80% raise in my salary even without changing the company. கம்பெனியை மாற்றாமலே 80% உயர்வை கடைசி 15 மாதத்தில் நான் பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறாரு, தேங்க் யூ ஃபார் டீச்சிங் அஸ் த ரைட் பாத் டு ஆனர் காட் வித் அவர் டைத். தசமபாகத்தின் மூலமாக கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்கிறார். என்ன மாதிரி டைமிங்கில் வந்து பாருங்க நேற்று அது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆமென். ஒவ்வொருத்தரும் நம்ம சபையில் வர்ற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கோடீஸ்வரர்களாக மாறணும்னு சொல்லி நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் கடன்ல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வரணும் பாருங்க. நல்லா இருக்கணும், நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், ராஜ்யத்தை கட்டணும். கமான், நம்ம பிள்ளைகள் செழிப்பா வளரணும். யாராவது ராமன் சொல்லுங்களேன். தாராளத்தின் ஜனங்களா நம்ம இருக்கணும், ராஜ்யத்துக்காக கொடுக்குற ஜனங்களா நம்ம இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம், இதுதான் என்னுடைய விருப்பம். இதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. இப்போ தசம பாகம்ன்றது பொருளாதார செழிப்பின் ரகசியன்றதை வெளிப்படையாக பகிரங்கமாக வைக்கலாமல் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதை நம்பிட்டு நீங்கள் எடுத்துட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களை செழிப்புக்குள்ள வழி நடத்துவார், எந்த சந்தேகமும் இல்லை. பார், ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்னு ஒரு பாஸ்டர் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். டொரோண்டோ கனடாவில் பீப்புள்ஸ் சர்ச்ன்ற சபையை நடத்தி வந்து அருமையான போதுக்கு நல்லா கவனிங்க, அற்புதமான டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் கொடுத்த ரிசர்ச் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அவர் வாழ்ந்த காலத்தில் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அமெரிக்காவில். ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய பஞ்சம் பாருங்க, மிகப்பெரிய பஞ்சம். இந்த போதகர் யாருன்னா, தசம பாகம் தான் ஒரு விசுவாசியின் செழிப்புக்கான வழி அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்கியார். அந்த பிரசங்கத்தின் மூலமா அந்த காலத்திலேயே இமேஜின் பண்ணுங்க, ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடிகளை இவர் ராஜ்யத்துக்காக கொடுத்தவர். அப்பவே 100 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ பெரிய ஒரு தேவ மனுஷன் பாருங்க இவர் தசம பாகத்தின் செழிப்பின் வழியை பிரசங்கம் பண்ண ஒரு நபர். இந்த கிரேட் டிப்ரெஷன் என்ற கொடிய பஞ்சம் வந்தபோது இவருடைய சர்ச்சை தேடி நிறைய பேர் தான தர்மத்துக்காக சகாயத்துக்காக வருவாங்களாம்.
சாப்பாடு வேணும் பாஸ்டரையா, பணம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்களாம் பார். நிறைய பேருக்கு சகாயம் பண்ணாரு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உதவி அவர் செஞ்சவர். ஆனால் இவர் ஒரு ரிசர்ச் பண்ணாரா அந்த கிரேட் டிப்ரெஷனில். என்ன தெரியுமா, யார் யாருக்கெல்லாம் சகாயம் பண்ணுறாரோ, சகாயம் தேடி வந்தவங்களுக்கெல்லாம் இவர் ஒரு கேள்வி கேட்பாராம், நீ தசம பாகம் செலுத்துறியா அப்படின்னு கேட்பாராம். அவங்க ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, இவர் சகாயத்தை கொடுத்து அனுப்பி விட்டுருவார். இந்த கிரேட் டிப்ரெஷன் முடியும் போது அந்த ரிசர்ச்சில் அவர் சொல்கிறாரு, ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித்ன்ற பாஸ்டர் சொல்கிறாரு, யார் யார் என்கிட்ட இந்த பஞ்ச காலத்தில் கையேந்தி வந்து எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு வந்து நின்னாங்களோ அதில் ஒருத்தர் கூட தசம பாகம் செலுத்துறவங்க இல்லை. ஆனால் தசம பாகத்தின் வல்லமை கற்றுக்கிட்டு செலுத்துகிற நான் பஞ்சத்தின் மத்தியில் கோடிக்கணக்காக கொடுக்குறவனா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னாரு. ஒரு பஞ்சத்தில் பிழைக்கிறது மட்டும் இல்லை, அநேகரை பிழைக்க வைக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழி தான் தசம பாகம். அவர் அன்னைக்கு சொல்றாரு, இந்த ரிசர்ச் பண்ணி சொல்றாரு, யார் யார் தசம பாகம் செலுத்தினாங்களோ அவங்க என்கிட்ட சகாயத்துக்கே வரலன்றாரு. ஏன்? அவங்களுக்கு தெரியும் பஞ்சத்தில் பிழைக்கிறதுக்கு செழிப்பு அவங்க வாழ்க்கை ரிலீஸ் ஆகுது. ஆனால் பஞ்சத்தின் மத்தியில் என்கிட்ட கையேந்தி வந்தாங்க, தசமபாகத்தை கற்றுக்கிட்ட நான் அத்தனை பேருக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். பாரு, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கணுமா, ஏன் இவ்வளோ வசனங்கள், ஏன் ஏன் அந்த டயக்ராமு என்னத்துக்கு ரிப்பீட் பண்ணு, அதை ரிப்பீட் பண்ணு, என்னத்துக்கு? எல்லாம் ஒரே காரணம் தான். பாருங்க, நம்மளை வாழ வைக்கிற கர்த்தர் நமக்காக வாழ வைக்கிற சத்தியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், திட்டங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையின் தோத்து போனவங்களா இருக்க மாட்டோம், தரித்திரர்களா சுத்தி திரிய மாட்டோம், பரதேசிகளா சுத்தி திரியோன்ற பாட்டை பாட மாட்டோம். கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் நிமித்தம் நான் நல்லா இருக்கிறேன்ற பாடலை பாடி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா நம்ம வாழ முடியும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமென். கடைசியா ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ப்ரேயர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில். பை த வே, வாங்க, 2 வசனம் தான், நீங்கள் எடுத்து படிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீன் பாருங்கள். ஆதியாகமம் 28:22 யாக்கோபு சொல்கிறாரு, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், நீங்கள் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு தசம பாகம் செலுத்துவேன். அந்த தசம பாகத்துக்கான வார்த்தை யாக்கோபு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? அசார். காமிங்க அந்த ஹீப்ரு வார்த்தையை. அசார். ஓகே, அசார். ஐன் ஷின் ரெஷ். பார்த்தீங்களா? அசார். சொல்லுங்க அந்த வார்த்தையை. என்னத்துக்கான வார்த்தை இது? தசம பாகத்துக்கான வார்த்தை. அது அந்த ரெஃபரன்ஸில் இருக்குது. இப்போ ஆபிரகாம் ஆதியாகமம் 14:23 என்னன்னு சொல்றாரு? சோதோம் ராஜாவை பார்த்து, பார், நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குன்னு நீ சொல்லிடக்கூடாது, அதனால அந்த பொருள் வானானார் இல்லையா? அந்த ஐஸ்வர்யன்ற வார்த்தை வருதுல அந்த இடத்துல. அந்த ஐஸ்வர்யத்துக்கான வார்த்தை என்ன தெரியுமா ஹீப்ரூல? அதை காமிங்க. அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யத்துக்கான வார்த்தை அஷார். சொல்லுங்க அந்த வார்த்தையை எழுதிங்க, போட்டோ பிடிச்சுங்க, ஆனால் அதை ஞாபகம் வச்சுங்க, நான் மறந்துடாதீங்க. இது 2 ஸ்பெல்லிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் இல்லை, ஹீப்ரூல சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் எழுத்துக்கள் அதே தான். ஐன் ஷின் ரெஷ், அங்கேயும் அதே தான். ஐன் ஷின் ரெஷ். என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரொனவுன்சியேஷன் தான். மேலே இருக்கிற புள்ளி வந்து ப்ரொனவுன்சியேஷனுக்காக, சரி, உச்சரிப்புக்காக வச்சிருக்கிறாங்க. புள்ளி அந்த பக்கமாக இருந்துச்சுன்னா சான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும், புள்ளி இந்தாண்டையாக இருந்துச்சுன்னா ஷான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ தசம பாகத்துக்கான வார்த்தை அசார், ஐஸ்வர்யத்துக்கான வார்த்தை அஷார். ஆனால் ஒரே ஸ்பெல்லிங். அப்படின்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சிருந்ததுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, தசம பாகம் ஐஸ்வர்யம். இப்போ ஐஸ்வர்யம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யம் தசம பாகம் சொல்லுங்க. ஒரே மாதிரி ஆனால் வேற வேற, ஆனால் ஒரே மாதிரி. ஐஸ்வர்யம் தசம பாகம், தசம பாகம் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன், அதை என் ஆத்மாவுக்கு சொல்லி கொடுத்து தசம பாகம் கொடுக்குறேன். இப்போ என்னென்ன தேவைப்படுதோ அந்த ஐஸ்வர்யத்தை தசம பாகம் கொண்டு வருது. அதனால தான் அந்த ரெவலேஷன் நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் த டைத்? த டைத் ரிலீசஸ் ஃபைனான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி இன்டு யோர் லைஃப் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. கம் ஆன். இது ஒரு மிகப்பெரிய வழி, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற வழி, கர்த்தர் ஒரு விசுவாசியின் மேன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம்ன்றது மறந்துட வேண்டாம். எல்லாரும் கைவர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்க கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. உங்க தசம பாகம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, கர்த்தர் மேல வைப்பார். நீங்க வாளா இல்லாம கர்த்தர்களை தலையாக்குவார். நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்க அடிமை இல்ல, நீங்க தரித்திரன் இல்ல, நீங்க பற்றாக்குறையில இல்ல. இயேசுவின் நிமித்தம் நீங்க ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க.
பல கோடிகளை பார்க்க போறீங்க, பல நன்மைகளை செய்ய போறீங்க, கர்த்தருக்காக வாழ போறீங்க இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நல்லா நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? Thank you Lord Jesus. Hallelujah. Wow, what an amazing word that was. I truly believe that you leaned in and received the word of God for you today. See, God loves you, God cares for you. And when He speaks through the word, He will strengthen you, He will elevate you, He will lift you up, and He will empower you to deal with whatever you're going through in your life today. Before I pray for you, I want you to remember that God loves you, God cares for you, and we are praying for you. Let us pray. Heavenly Father, we thank you for this wonderful opportunity to pray and to receive your word. Lord, I ask for your special blessing over your dear child who is listening to this message, Lord. Bless them. Take them further in their dreams. Protect them. And whatever need they have, we know that you will meet all their needs according to your riches and glory. And whatever it is that they are believing you for, we believe with them. We join hands with them and we believe on you for a great miracle in their life. We thank you for all the goodness that you've got in store. May your name be glorified. In Jesus' name we pray. And the people of God said, Amen. Amen.